Hello champions. Good evening everyone. Audio video clear ah irukka kana? Yes. Hi, hello. Yes. Hi, hello. Hello champions. Good evening. Yes. Hi Deepan. Hi, hello. Hi Dhanushri. Good evening. Yeah. Okay. Audio video clear ah irukku nenikiren. Hi Janu. Hi Sanjay. Hi Shri Mahati. Hi Dhanushri. Hi Deepan. Hi. Okay, wonderful Kana. So இன்னைக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஸோ சொல்யூஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், நீட் பேசிஸ்லேயும் உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட கரிக்குலம் பேஸ் பண்ணியும். ஸோ சொல்யூஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்துட்டு மெயினாக நமக்கு தேவையான கான்செப்ட்ஸ் ப்ளஸ் ஒரு சில கொஷின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், அட் த சேம் டைம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்ணா. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வீடியோக்கு ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது செஷன் வேணும்னா, மேம் எனக்கு இந்த கிளாஸ் எடுத்துட்டாங்க ஆர் இந்த டாபிக் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த செஷன் வித்தின் 1 or 2 days மேம் உங்களுக்கு போட்டு தந்துடுவேன். ஓகே, ஆல்சோ நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் டெலிகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிகிராமையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட் கண்ணா, ஸோ இன்னைக்கு சொல்யூஷன் சாப்டர்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்யூஷன் சாப்டர் நம்ம நீட் பேசிஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடுறேன் கண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரை பற்றி சொல்லணும்னா, இந்த சாப்டர்லேருந்து சாலிடாக எவ்ரி இயர் 1 to 3 கொஷின்ஸ் நம்மளோட நீட் எக்ஸாமில் வருதுப்பா. கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸி டு மீடியம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கொஷின்ஸ் மிக்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஃபார்முலாஸாக இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சொல்யூஷன்ஸ்லேருந்து ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கான். மேபி 2 years பேக் ஆல்சோ கான்செப்ட் பேஸ் பண்ணியும் கொஷின் கேட்டிருந்தான். ஸோ எப்படி கேட்டாலும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி ஆயிடுவோம். அதே ஹோப்போட நம்ம இந்த செஷனையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கண்ணா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்யூஷன்னா என்ன, வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன், நம்ம சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை டிஃபைன் பண்ணணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும், ப்ளஸ் என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, லைக் பர்சன்டேஜில் மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், மோல் ஃப்ராக்ஷன், மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, பார்ட்ஸ் பர் பில்லியன், இந்த மாதிரி எல்லா கான்சன்ட்ரேஷனையும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி, பொதுவாக ஒரு சொல்யூட் சால்வெண்ட்டில் கரையுதுன்னா அதோட சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், ஒரு சாலிட் லிக்விட்ல கரையுதுனாலோ இல்லை கேஸ் லிக்விட்ல கரையுதுனாலோ அவங்களோட ரிலேஷன் எப்படி இருக்கும். கேஸ் அண்ட் லிக்விட்ல பார்க்கும்போது நம்ம ஹென்ரிஸ் லாவையும் மறக்கக்கூடாது. ஹென்ரிஸ் லா, அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ரவுல்ஸ் லாவை பற்றி பார்ப்போம். தென் ஐடியல் சொல்யூஷன்னா என்ன, நான் ஐடியல்னா என்ன, அசியோட்ரோப்ஸ்னா என்ன, கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, நார்மல் மாலிகுலர் மாஸ்னா என்ன, ஃபைனலாக வேன் ஹாஃப் ஃபேக்டர் அண்ட் வேன் ஹாஃப் ஃபேக்டரை வச்சு நம்மளோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். A to Z ஆஃப் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு தேவைப்படுற எல்லா டேட்டாஸும் இங்கே இருக்கும். இன்ஃபேக்ட் புக்கில் இருக்காத எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ் கூட மேம் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்ணா, சொல்யூஷன்னா என்னப்பா, பொதுவாக வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், சாயங்காலமானா ஒரு சில பேர் டீ குடிப்பீங்க, ஒரு சில பேர் காஃபி குடிப்பீங்க, ஒரு சில பேர் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் குடிப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் பொதுவாக என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பால் எடுத்துப்பீங்க, அ கிளாஸ் ஆஃப் மில்க். அந்த கிளாஸ் ஆஃப் மில்கில் உங்களுக்கு என்ன பொடி வேணுமோ அதை கலக்குவீங்க. ப்ளஸ் அது கூட சுகர் தேவைன்னா சுகரை போட்டு நல்லா கலக்கோன்னு கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான ஹார்லிக்ஸோ பூஸ்டோ டீயோ காஃபியோ ரெடி ஆயிடும், கரெக்டா? எஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நிறைய குவான்டிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் இருக்கிறவங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அதைத்தான் நம்ம சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் நம்மளோட டீ பவுடர் ஆர் காஃபி பவுடர் ஆர் சுகர் ஆர் ஹார்லிக்ஸ் இது எல்லாமே சொல்யூட். ஏன்னா இந்த
பவுடர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். whereas மில்க் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சால்வெண்ட். ஏன்னா நம்ம நிறைய குவான்டிட்டிஸ் ஆஃப் மில்க் எடுத்துக்கிறோம். அதனால இந்த சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் சேர்ந்தது தான் நம்மளோட சொல்யூஷன். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ சால்வெண்ட் எப்பவுமே லார்ஜர் குவான்டிட்டியில் இருக்கும். இப்போ சால்வெண்ட் நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறதுனாலயே நம்ம சொல்யூஷனும் சால்வெண்ட் என்ன ஸ்டேட்ல இருந்துச்சோ, அதாவது சால்வெண்ட் சாலிடா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் சாலிட், லிக்விடா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் லிக்விட், கேஸா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கேஸ். இந்த மாதிரி நம்மளோட சால்வெண்ட் என்ன ஃபேஸ்ல இருந்துச்சோ அதே ஃபேஸ்ல தான் நம்மளோட சொல்யூஷன் இருக்கும். புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? whereas சொல்யூட் அப்படின்னு சொல்றச்சே நம்ம either ஒரு சொல்யூட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இன் கேஸ் பால்ல நீங்க வெறும் சுகரை மட்டும் போட்டு கலக்கலாம், அது ஒரு சொல்யூட். இதுவே பால்லனா சுகரையும் ஹார்லிக்ஸையும் ஆட் பண்ணேன்னா சுகர் ஒரு சொல்யூட், ஹார்லிக்ஸ் ஒரு சொல்யூட். இந்த மாதிரி ஒன்னோ ரெண்டோ மூணோ சொல்யூட்டை கூட ஆட் பண்ணலாம். பட் சொல்யூட் மாதிரி சால்வெண்ட் நிறைய விதத்துல இருக்க முடியாது. இது மட்டும் ஒரு கீ பாயிண்ட். சரி, ஓகே மேம், நான் இப்போ ஒரு சொல்யூட் அண்ட் ஒரு சால்வெண்ட்டை வச்சு என்னோட சொல்யூஷனை கலக்கி உருவாக்குறேன். அப்போ அதோட பேர் என்ன? அதோட பேரு தான் பைனரி சொல்யூஷன். இதுவே நான் ஒரு சால்வெண்ட்ல, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பவுல் ஆஃப் வாட்டர்ல நான் சுகர் ஒரு சால்வெண்ட், லெமன் ஒரு சால்வெண்ட், இது ரெண்டு சொல்யூட் அண்ட் சொல்யூட் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கிறேன். இங்க ஒரு சால்வெண்ட் ரெண்டு சொல்யூட் இருக்கிறதுனால இது வந்துட்டு என்னவா இருக்கும்? ட்ரை பேஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். சிமிலர்லி டெட்ரா பேஸ் சொல்யூஷன், பென்டா பேஸ் சொல்யூஷன் சொல்லி நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம இங்க மெயினா பைனரி சொல்யூஷன்ஸை பத்தி மட்டும்தான் பேசுறோம். புரிஞ்சிச்சுங்களா? ஹாய் சோமு, குட் ஈவினிங் கண்ணா, குட் ஈவினிங். ஹாய் தர்ஷினி, ஹாய் லமீர், ஹாய் ஆதிரை, ஓகே, ஹாய் லேர்னர், வண்டர்ஃபுல். இப்போ நம்ம சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இது ரெண்டும் கலந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூட்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் இருக்கணும். சால்வெண்ட்னா நிறைய குவான்டிட்டியில் இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்ஜின்லேருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இந்த RX 100 KTMலாம் முறுக்கும்போ புர்ன்னு முறுக்கும்போ பின்னாடி புகையா கிளம்பும் இல்லையா, அந்த புகையில கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் அதிகமா இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க. ஹாய் ஸ்ரீஜனனி, டக்குன்னு சொல்லுங்க. கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கா, ஆக்சிஜன் அதிகமா இருக்கா? கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா இருக்கும். விச் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அங்க சால்வெண்ட், whereas ஆக்சிஜன் அங்க சொல்யூட். சிமிலர்லி லிக்விட் இன் கேஸ்க்கான எக்ஸாம்பிள் தான் நம்மளோட குளோரோஃபார்ம் மிக்ஸ்ட் வித் நைட்ரஜன் கேஸ் ஆர் வாட்டர் வேப்பர் இன் ஏர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஆவியில கொஞ்சோண்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லிக்விட்ஸ் இருக்கும். ஆனா அது காற்றுல கடக்கும்போ, காற்று ஒரு பெரிய மாஸ் ஆஃப் குவான்டிட்டி, அதுக்குள்ள இத்தினோண்டு ஸ்டீம் கலக்கும்போ தட் இஸ் கால்ட் as liquid in gas. ஓகே, சோமு கண்டிப்பா கண்ணா நம்ம பயோமாலிகுல் சீக்கிரமே நடத்துற மாதிரி இருக்கும். do not worry about that. ஓகே, வெரி குட் சஞ்சய், சோமு ரெண்டு பேரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் முன்ன கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர் CO2 தான்ப்பா. ரைட், சிமிலர்லி இதே மாதிரி தான்ப்பா கேஸ், சாலிட் இன் கேஸுக்கு நம்ம நைட்ரஜன் கேஸ், நப்தலின் அண்ட் ஏர்லாம் எடுத்துக்கலாம். வெராஸ் கேஸ் இன் லிக்விடுக்கு கேஸ் சொல்யூட், சால்வெண்ட் வந்து வாட்டர். நம்ம ஜூஸ் கடையிலலாம் போய் 7up, லிம்கா, சோடா வாட்டர்லாம் குடிப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம எடுத்துக்கலாம். வேறஸ் லிக்விட் இன் லிக்விட்க்கு நம்ம ஆல்கஹால் இன் வாட்டர் ஆர் நம்மளோட டைல்யூட்டான ஆசிட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் வாட்டரோ இல்லைன்னா சோப் வாட்டரோ இதையெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் இன் சாலிட். கேஸ் இன் சாலிட்கான எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் இன் these components, hydrogen. எஸ், இனிமே கண்டிப்பா சோமேஷ், இனிமே மறக்காம லைக் வந்துருங்க. ஓகேவா? ரைட், அண்ட் ஃபைனலா லிக்விட் அண்ட் சாலிட்கான எக்ஸாம்பிள் அமால்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம். கண்ணா இந்த ஒரு எக்ஸாம்பிள், லைக் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அமால்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எக்ஸ் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர்ல கூட கேட்டிருக்கான். அண்ட் ஃபைனலா சாலிட் அண்ட் சாலிட், என்னோட சொல்யூட்டும் சாலிட், சால்வெண்ட்டும் சாலிட். அதற்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அலாய்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை சொல்லலாம், கோல்டு ஆர்னமெண்ட்ஸை சொல்லலாம். இதில் எல்லாத்துலேயுமே 2 விதமான சாலிட்ஸை நம்ம நல்லா கலந்து வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இது எல்லாமே நம்மளோட composition of a solution. So solution na inime ma'am தண்ணி மாதிரி தானே இருக்கும் அப்படினா நினைக்க கூடாது. It can be either solid, liquid or gas, எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம அதற்கான composition and examples தான் இங்க பார்த்திருக்கோம். All right, next. சரி மேம், நீங்க சொல்யூஷன்னா இதுதான் சொல்லிட்டீங்க. ஆனா சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நான் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டு கலக்கிறேன். இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நான் 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் போட்டு கலக்கிறேன். அப்போ இந்த ரெண்டுமே சுகர் சொல்யூஷன் தானா, இல்ல இந்த 2 சுகர் சொல்யூஷன்லயுமே ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கேட்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அங்க ஒரு composition difference இருக்கும். Since first caseல 1 spoon of solute போட்டதனால அங்க solute கம்மியாவும், second caseல 2 spoon of solute போட்டதனால அங்க solute அதிகமாவும் இருக்கும். Which means கண்டிப்பா அங்க ஒரு percentage difference or concentration difference இருக்கும். இந்த concentration difference பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம molarity, molality, normality, parts per million, mole fraction and percentages க்கு கீழ வரக்கூடிய mass percentage, volume percentage, mass by volume percentage இந்த எல்லாத்தையுமே பார்க்க போறோம் கண்ணா. ஒன்னொன்னா பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ மேம் இதில் ஒரு ட்ரிக்குமே வச்சிருக்கேன். அந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா molarity, molality, normality எல்லாமே சூப்பராக அடிச்சு தூக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மொலாரிட்டிக்கு வந்துட்டோம். மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி அப்படின்னு பார்த்ததுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடிய விஷயம், ஞாபகம் வர வேண்டிய விஷயம் எல், லிட்டர் தான்ப்பா. அதாவது நம்ம இங்கே நம்மளோட சொல்யூஷனை லிட்டரில் எடுத்துக்கணும். இதுவே மொலாலிட்டியில் நம்மளோட சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட்டை ரெண்டுத்தையுமே கேஜியில் எடுத்துக்கணும். அண்ட் ஃபைனலாக நம்மளோட நார்மாலிட்டியில் நம்மளோட சொல்யூஷனை லிட்டர்ல எடுத்துக்கணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். மொலாரிட்டினா ரிட்டி வந்தா RITY வந்துச்சுன்னா லிட்டர்ஸ், லிட்டி வந்தா LITY வந்துச்சுன்னா கிலோகிராம், அண்ட் நார்மாலிட்டி வந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நம்ம லிட்டர்ஸ்ல நம்மளோட சொல்யூஷனை எடுத்துக்கணும். ரைட், இப்போ நம்மளோட டினாமினேட்டர்ல இருக்கிற இவங்களை எல்லாம் நம்ம படிச்சிட்டோம் சரியா? இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்குன்னா மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி ரெண்டு இடத்துலையுமே வால்யூம் ஆஃப் அ சொல்யூஷன் ஆர் மாஸ் ஆஃப் அ சொல்யூஷன் தான் கன்சிடர் பண்ணிப்போம். வெரஸ் மொலாலிட்டியில மட்டும்தான் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் கன்சிடர் பண்ணுவோம். வெரஸ் மொலாரிட்டி நார்மாலிட்டியில வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூஷன் கன்சிடர் பண்ணுவோம். இங்க மாஸ் ஆஃப் சால்வெண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம நியூமரேட்டர்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ மொலாரிட்டியா இருந்தாலும் மொலாலிட்டியா இருந்தாலும் நியூமரேட்டர்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ அளவுக்கு சொல்யூட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் நம்ம எடுத்திருப்போம். இதுவே நார்மாலிட்டினா நார்மாலிட்டியில மட்டும் நம்ம கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட்டை கன்சிடர் பண்ணுவோம். மேம் கிராம் ஈக்குவலன்ட்னா என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கொஸ்டின் வரும்போ ப்ராப்ளம் வரும்போ அதை பற்றி டீட்டெயில்டாக மேம் சொல்லித்தரேன் சரிங்களா? ரைட், ஓகே கண்ணா. எஸ், நெக்ஸ்ட் நம்ம மோல் ஃப்ராக்ஷனுக்குள்ளே போகிறோம். இந்த மோல் ஃப்ராக்ஷனை பற்றி மேம் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேயே சொல்லி தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ், மோல் ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை மேம், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் கேட்டானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூஷன். இதுவே மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் கேட்டானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூஷன். அதாவது சிம்பிளி ஸ்பீக்கிங், அவன் யாரோட மோல் ஃப்ராக்ஷன் கேட்குறானோ அவனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் அ சொல்யூஷன். அதாவது சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை ஆட் பண்ண நம்பர். இதை சொல்யூட்டுக்கும் பொருத்தலாம், சால்வெண்ட்டுக்கும் பொருத்தலாம். நம்ம கொஸ்டின்ஸில் நம்ம மோஸ்ட்லி சொல்யூட்டுக்கு மட்டும்தான் இதை எடுத்துப்போம். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ கண்ணா,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் per மில்லியன் அப்படிங்கிற ஒரு நொட்டேஷன் தேவைங்கிறத பற்றி பேசிடலாம். பொதுவாக நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேஷனை பற்றி பேசுகிறோம்னா எதர் பர்சன்டேஜில் பேசுவோம். இவ்வளோ 10% ஆஃப் சொல்யூட் இருக்குது, 20% ஆஃப் சொல்யூட் இருக்குன்னுலாம் சொல்லுவோம். ஆர் இவ்வளோ மாஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது, இவ்வளோ வால்யூம் ஆஃப் சொல்யூட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குவான்டைஸ்ட் வெர்ஷனில் தான் அவங்கள பற்றி பேசுவோம். இது வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு நம்மளால் கண்ணில் பார்க்கக்கூடிய ஆர் மெஷர் பண்ணுற அளவுக்கு சொல்யூட் இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணுவோம். வாட் இஃப் நம்மளோட சொல்யூட் ரொம்ப குட்டி குவான்டிட்டியில் இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஃபில்டரில் வந்துட்டு தண்ணி குடிக்கிறோம், கரெக்டாக? அந்த தண்ணியில் H2O மட்டும்தான் இருக்கா? இல்லை இல்லையா, நமக்கு தேவையான ஒரு சில மினரல்ஸையும் அதில் இன்ஃபியூஸ் பண்ணி தராங்க. பட் ஆனால் 10% ஆஃப் மினரல் இருக்கு, 20% ஆஃப் மினரல் இருக்கு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 0.00 some percentage ஆஃப் மினரல்ஸ் தான் அந்த குடிக்கிற தண்ணியில இருக்கும். சிமிலர்லி இந்த மாதிரி ஒரு பெரிய குவான்டிட்டி ஆஃப் சால்வெண்ட்ல இத்தனோண்டு சொல்யூட் இருந்துச்சுன்னா, ரொம்பவே மைன்யூட் சொல்யூட் இருந்துச்சுன்னா, அந்த சொல்யூட்டோட வேல்யூவை நம்மளால பர்சன்டேஜ்ல எக்ஸாக்டா சொல்ல முடியலைன்னா அப்போதான் நம்ம இந்த பார்ட்ஸ் per மில்லியன் ஆர் பார்ட்ஸ் per பில்லியன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போவோம். ரைட். ஸோ இந்த பார்ட்ஸ் per மில்லியன் ஆர் பார்ட்ஸ் per பில்லியன்ல எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ஸ் per மில்லியனுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் கண்ணா. இட் இஸ் நத்திங் பட் it's nothing but number of parts of the compound divided by total number of parts of all the compounds in the solution. அதாவது என்னோட சொல்யூட் வந்துட்டு இவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு, அதாவது ஒரு 1000ல் 10 பார்ட் என்னோட சொல்யூட் இருக்கு அப்படின்னா அந்த 10ங்கிற நம்பரை டிவைடட் பை 1000 அப்படிங்கிற நம்பர் இன்டூ 10⁶ போட்டேன்னா எனக்கு பார்ட்ஸ் per மில்லியன் கிடைச்சிடும். எனக்கு பார்ட்ஸ் per மில்லியன் வேணாம் மேம், பார்ட்ஸ் per பில்லியன் PPB வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போதும், இதே ஃபார்முலால 10⁶ பதிலா 10⁹ போட்டேன்னா எனக்கு பார்ட்ஸ் per பில்லியன் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். எஸ், விஸ்காசிட்டி கரெக்டா மிஸ்? சோமு, நீங்கள் கேட்குற கொஷின் எனக்கு புரியல கண்ணா, திருப்பி கிளியராக கேட்குறீங்களா? ஆல்ரைட், இதுதான் நம்மளோட பார்ட்ஸ் per மில்லியன் அண்ட் பார்ட்ஸ் per பில்லியன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பர்சன்டேஜ் வேல்யூஸ்குள்ளே வரும். இந்த வேல்யூஸில் 3 கம்போசிஷன் இருக்குது. ஒன்று மாஸ் பர்சன்டேஜ், இன்னொன்று வால்யூம் பர்சன்டேஜ், மூணாவது மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். நம்ம மொலாரிட்டி, மொலாலிட்டி, நார்மாலிட்டி, மோல் ஃப்ராக்ஷன், பார்ட்ஸ் per மில்லியன் இந்த எல்லா ஃபார்முலாலையும் என்ன பார்த்துருக்கோம், நம்மளோட சொல்யூட்டை தான் நம்ம வந்துட்டு நியூமரேட்டராகவும் சொல்யூஷன் ஆர் சால்வெண்ட்டை வந்துட்டு டினாமினேட்டராக வச்சுருப்போம். எங்கே சால்வெண்ட் மட்டும் டினாமினேட்டராக வந்துச்சுக்கண்ணா, சால்வெண்ட் அப்படிங்கிறது மொலாலிட்டியில் மட்டும்தான் டினாமினேட்டராக வந்துச்சு. பாக்கி எல்லா இடத்துலையும் டினாமினேட்டரில் சொல்யூஷன் மட்டும்தான் வந்திருக்காங்க. ரைட். இப்போ அதே மாதிரி தான் இந்த பர்சன்டேஜ் வேல்யூக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம். மாஸ் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை, என்னோட சொல்யூட்டோட மாஸ் டிவைடட் பை சொல்யூஷனோட மாஸ் இன்டூ 100. பர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்டூ 100 போட்டுக்கிறேன். சிமிலர்லி வால்யூம் பர்சன்டேஜ் அப்படின்னா சொல்யூட்டோட வால்யூம் divided by solution ஓட volume into 100. Similarly, mass by volume percentage na solute ஓட mass divided by volume of solution ஓட volume into 100. புரிஞ்சுச்சா? mass percentage na numerator mass, denominator mass. volume percentage na numerator volume, denominator volume. mass by volume percentage na numerator mass, solute mass, denominator volume, solution volume. இது மூணுமே percentage வேல்யூங்கிறதுனால மூணுத்துக்குமே into 100 நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுச்சா? ஓகே, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்ல விஸ்காசிட்டி வரும். சால்வெண்ட்ல நிறைய சொல்யூட் இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி, சால்வெண்ட்ல நிறைய சொல்யூட் இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி கூடுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ ஒரு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனா இருந்தா எஸ் விஸ்காசிட்டி கூடுங்கன்னா, பிகாஸ் ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் சொல்லும்போது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும், அதனால விஸ்காசிட்டி கூடும். இதுவே ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷனா இருந்துச்சுன்னா அங்க விஸ்காசிட்டி கூடாது. ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன்ல மோர் நம்பர் ஆஃப் சொல்யூட் ஆட் பண்ணாலும் விஸ்காசிட்டிக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. புரிஞ்சுச்சுங்களா? எஸ்.
Right. So first question ku inga vanditom kanna. First question. If two bottles A and B contains 1 m and 1 m aqueous solution. என்ன ma'am? Capital M, small m. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். Capital M அப்படிங்கிறது molarity, ரிட்டி வேல்யூ. வேற ஸ்மால் எம்ங்கிறது நம்மளோட லிட்டி வேல்யூ, molality வேல்யூ. ஓகேவா? ரிட்டி வேல்யூ, லிட்டி வேல்யூ. பெருசா வந்தா ரிட்டி, குட்டி உண்டா வந்துச்சுன்னா லிட்டி. புரிஞ்சிச்சா? இப்போ molarity and molality-க்கான டிஃபரன்ஸை தான் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ், molality-யோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா, molarity-யோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா? molality-யோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா, molarity-யோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குமா? எஸ், எப்பவுமே ரிட்டி அண்ட் லிட்டியை கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா molality-யோட கான்சென்ட்ரேஷன் தான் ரிட்டியை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா molality அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கேஜியில் சொல்லுவோம். 1 kg is equal to 0.9 liters தானே, ரைட்? அதனால இந்த கன்வர்ஷன் வர்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆன்சருக்கு நம்ம போக வேண்டியது இருக்கு. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is dependent of temperature? இதில் எது temperature dependent? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஈவன் உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்லையும் நிறையா தடவை இந்த கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னக்கண்ணா? மொலாலிட்டியா, ரிட்டியா, மோல் ஃப்ராக்ஷனா, இல்லை மாஸ் பர்சன்டேஜா? மாஸ் பர்சன்டேஜா, வெயிட் பர்சன்டேஜ்மே சொல்லுவாங்க, ஃபார் யோர் கிளாரிஃபிகேஷன். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஒரே ஒருத்த மட்டும்தான் டெம்பரேச்சர் டிபெண்ட்டாக இருப்பான். அவன் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மால் molarity. So molarity மட்டும் தான் temperature dependent-ஆ இருப்பான். Amongst all the following, molarity is one factor which is dependent on temperature. ரொம்ப important கண்ணா. Very good சஞ்சய். ரொம்ப important, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Next. இப்போ இந்த கொஸ்டின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸை கிளியராக கவனிச்சிங்கன்னா டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஐடென்டிஃபை த ஃபேஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ஃபார் அ சொல்யூஷன் ஆஃப் அமால்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம். அதாவது மெர்க்குரியை நான் சோடியமில் ஆட் பண்ணேன்னா இது என்ன மாதிரி சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் காம்பினேஷன்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆன்சர் சொல்லிடுவீங்க. எஸ், வெரி குட் சஞ்சய். ஓகே, சஞ்சய் எம் அண்ட் சஞ்சய் ரெண்டு பேருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தனுஷ்யஸ்ரீ, வண்டர்ஃபுல் கண்ணா, வெரி குட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நமக்கு நம்மளோட மெர்க்குரி லிக்விட் அப்படின்னு தெரியும், வேற சோடியம் சாலிட் அப்படின்னு தெரியும். ஸோ மெர்க்குரி இன் சோடியம் அப்படின்னு கேட்டானா இட் இஸ் நத்திங் பட் லிக்விட் இன் சாலிட். கண்ணா எப்போவுமே உங்களுக்கு சொல்யூட் எது சால்வெண்ட் எது அப்படின்னு தெரியலைன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏ இன் பி, ஏ வித் பி, இந்த மாதிரிலாம் கொடுத்தானா இன் வித் எல்லாம் வந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்டா இருக்கிறவன் சொல்யூட், செகண்டா இருக்கிறவன் சால்வெண்ட். ஃபர்ஸ்டா இருக்கிறவன் சொல்யூட், செகண்டா இருக்கிறவன் சால்வெண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ரைட். ஓகே கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம்க்கு போகிறோம். ஐயோ ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். இந்த ப்ராப்ளமில் தான் மேம் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவை சொல்ல போகிறேன். ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அ சொல்யூஷன் ஆஃப் குளுக்கோஸ், ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது molar mass of glucose is nothing but 180 இருக்கட்டும். It is labeled as 10% by mass. அதாவது percentage by mass எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10% அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓகேவா? ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதோட மாஸ் பர்சன்டேஜ் வந்து 10%. குளுக்கோஸ் சொல்யூஷனில் குளுக்கோஸோட மோலார் மாஸ் வந்துட்டு 180. ஓகே, நெக்ஸ்ட் what would be the molality and molarity of the solution if density is said to be 1.2 grams ml? Density 1.2 grams ml inverse அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, இப்போ இங்கே தான் மேம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க கண்ணா. ஸோ கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த ஃபார்முலா இஸ் molarity. மொலாரிட்டிக்கு ரிட்டிக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு percentage mass into 10 into density divided by molar
mass of solute. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மொலாரிட்டிக்கு யூஸ் பண்ணால் போதும், மொலாரிட்டியோட வேல்யூ கிடைச்சிடும். சிமிலர்லி மொலாலிட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொலாலிட்டி M is equal to percentage mass into 1000. மேம் இங்கே ஏன் 1000 எடுத்திருக்கேன்? ஏன்னா டென்சிட்டியோட வேல்யூ வந்துட்டு எம்எல்ல இருக்கு, விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி இந்த வேல்யூஸ் எல்லாமே எம்எல் பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும், அதனால தான் இன்டூ 1000 கொடுக்குறேன். இஃப் இன் கேஸ் டென்சிட்டி வந்துட்டு லிட்டரில் கொடுத்துருந்தானா, லிட்டர் இன்வர்ஸாக கொடுத்துருந்தானா நீங்கள் 1000 மல்டிப்ளை பண்ண வேணாம், சரியா? டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்டூ 100 மைனஸ் percentage mass. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ்க்கனா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் த போர்ட் இஸ் விசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இதில் நான் வேல்யூ போட்டு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ்க்கனா. இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஆன்சருக்கு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், மொலாரிட்டி இஸ் நத்திங் பட் மாஸ் பர்சன்டேஜ். கொஷினில் மாஸ் பர்சன்டேஜ் 10% அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால நான் இங்கே 10 யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டூ 10 இன்டூ டென்சிட்டி அப்படிங்கிறது 1.2ன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால நான் இங்கே 1.2 போட்டுக்கிறேன். டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட். மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் கொஷின்லேயே 118 கொடுத்துருக்கான். ஸோ இதை மூணுத்தையும் கட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான் கண்ணா. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த 0 அண்ட் இந்த 0 கட் ஆயிரும். ஓகே, இந்த 0 அண்ட் இந்த 0 கட் ஆயிரும். நெக்ஸ்ட் 18 அண்ட் 12 எந்த டேபிளில் வரும்? 6 டேபிளில் வரும் இல்லையா? ஸோ இது 0.2 டைம்ஸ், இது வந்துட்டு 3 டைம்ஸ். 3ஐயும் இதையும் கட் பண்ணேன்னா 3 1 டைம்ஸாக இருந்துச்சுன்னா இது அப்ராக்சிமேட்லி 3.33 டைம்ஸ். 3.33 இன்டூ 0.2 ஆப்வியஸ்லி நம்ம ஆன்சர் 0.66 இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? கால்குலேஷன் புரிஞ்சிச்சா? இஃப் இன் கேஸ் கால்குலேஷன் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க கண்ணா, மேம் ஸ்லோ டவுன் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? கிளியரா? ரைட். சிமிலர்லி மொலாரிட்டிக்கான கால்குலேஷனுக்கு போகிறோங்கன்னா நான் என்ன சொன்னேன், மொலாரிட்டிக்கு பர்சன்டேஜ் மாஸ் இங்கே 10%ன்னு கொடுத்துருக்கா. டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட். மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் இங்கே 180 அப்படின்னு கொடுத்துருக்கா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ 1000 ஃபார்முலாலே 1000 கொடுத்துருக்கா. டிவைடட் பை 100 மைனஸ் மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் 10, அப்போ 100 மைனஸ் 10 90%. அதனால இங்கே 19 போட்டுக்கிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் கண்ணா. இதுவும் ஜீரோஸ் அண்ட் ஜீரோஸ் கட் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 180 இன்டூ 9 எவ்வளோ? 180 இன்டூ 9 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 900 அண்ட் சம்திங் வரும் இல்லையா? ஸோ 0 9 8s are 9 9s are 81, அப்போது 9 8s are 72, 2 9 2s are 18, 18 19 20. 2070, 1000 divided by 2070 உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இது 1 டைம்னா இது 2.1 டைம்ஸ் வரும். அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். 1 divided by 2.1, 1 divided by 2னா நம்ம 0.5ன்னு சொல்லுவோம். 1 by 2 is equal to 0.5. 1 by 0.1 is nothing but ஒரு 10 அப்படின்னு எடுத்துக்கலாமா, 0.1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 0.617 கிடைச்சிரும். புரிஞ்சிச்சுங்களா? ஹாய் வைல்ராட்டி, ஹாய் கண்ணா. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு நம்மளோட கால்குலேஷனை போடணும், சரிங்களா? கிளியரா? இந்த கால்குலேஷனில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் இல்லைன்னா டக்குன்னு நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். எஸ், டவுட் இருக்கா? ஓகே, சஞ்சயம், சோமேஷ், தனுஷ்யஸ்ரீ, வைல்ராட்டி, டவுட் இருக்கா? எஸ், ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சாலிபிலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்ணா. ஸோ ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டில் கரைஞ்சிச்சுன்னா, கரைஞ்சிச்சுன்னா அந்த கரையக்கூடிய தன்மையை தான் நம்ம சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ சஞ்சயம். வண்டர்ஃபுல் கண்ணா. ஸோ பொதுவாக இந்த சாலிபிலிட்டியை ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று
solute solvent composition. solute யாரு, solvent யாரு. ரெண்டாவது டெம்பரேச்சர், அவங்க என்ன டெம்பரேச்சர்ல மிக்ஸ் ஆகுறாங்க. மூணாவது ப்ரெஷர், அந்த சொல்யூஷனுக்குள்ள நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோமா இல்லையா. அண்ட் ஃபைனலா சர்ஃபேஸ் ஏரியா, அங்க நம்ம வச்சிருக்கக்கூடிய சொல்யூஷனோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன. அதாவது ஒரு குட்டி கிளாஸ்க்குள்ள வச்சிருக்கோமா, ஒரு கோனிக்கல் டியூப்குள்ள வச்சிருக்கோமா, இல்ல ஒரு கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் அடிமனா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ள வச்சிருக்கோமா, இல்ல ஒரு பெரிய வெசல்குள்ள வச்சிருக்கோமா அப்படிங்கிற சர்ஃபேஸ் ஏரியாவுமே இதை பேஸ் பண்ணி இருக்கும். புரிஞ்சிச்சா? ரைட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்க ஒன்னொன்னா பார்த்துடலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சர். பொதுவா நீங்களே உங்க வீட்டில் வந்துட்டு கவனிச்சிருப்பீங்க கண்ணா, அம்மா இந்த சக்கரை பாகெல்லாம் குலாப் ஜாமுன் ரசகுல்லா பண்றதுக்கெல்லாம் காய்ச்சுவாங்க இல்லையா. எஸ், அந்த சக்கரை பாகு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதுல நிறைய சுகர் போடுவாங்க. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த சுகரை போட்டு கலக்கும்னு கலக்கும்போது ஃபர்ஸ்ட் கலக்கவே கலக்காது, அந்த சுகர் அப்படியே இருக்கும் இல்லையா, டிசால்வ் ஆகாம கரையாம அப்படியே இருக்கும். ஆனா இதுவே அந்த சொல்யூஷனை எடுத்துக்கொண்டு போய் அம்மா ஸ்டவ்ல வச்சுட்டு கலக்கும்போ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்க அந்த சுகர் வாட்டர்ல கரைய ஆரம்பிக்கும். கரெக்டா? நமக்கும் சக்கரை பாகு ஃபார் குலாப் ஜாமுன்லாம் கிடைக்கும். ரைட்டா? அடடே, குலாப் ஜாமுன் வேற சொல்லிட்டீங்களே மேம், பசி எடுக்குதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பக்கத்துல ஸ்நாக்ஸ் வச்சுட்டே கிளாஸை கவனிங்க. ரைட். இந்த மாதிரி நம்மளோட சொல்யூஷன்ல டெம்பரேச்சரை கொடுக்க நம்மளோட ரியாக்ஷன் சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எந்த இடத்துல இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயம் கண்ணா. நம்மளோட ரியாக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்ல மட்டும்தான் அது ஹீட் அப்சார்ப் பண்ணிட்டு சால்யூபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதுவே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணாது, அதுக்கு ஏற்கனவே அந்த ரியாக்ஷன்லேருந்து ஹீட்டை வெளியில விட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம இன்னும் ஹீட்டு கொடுத்தா அங்க சொல்யூஷன் சால்யூபிள் ஆகாது, கரைய வேண்டியது கூட கரையாம அப்படியே இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? ரைட். ஸோ solubility increases with temperature for endothermic reaction. இதுவே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கூட solubility குறைஞ்சிட்டே வரும். புரிஞ்சிச்சா? கிளியரா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா என்ன அப்படிங்கிறது தெரியுமா கண்ணா? இல்ல மேம் ஒரு தடவை சொல்லணுமா? சரி சொல்லிடுறேன், ஜஸ்ட் ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. எண்டோ அப்படின்னா இன்சைட்னு அர்த்தம், உள்ள, நம்ம பாஷையில சொல்லணும்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். தெர்மிக்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். இதுவே எக்ஸோ அப்படின்னா வெளியே, அவுட் சைடு அப்படின்னு அர்த்தம், வெளியே. தெர்மிக்னா ஒன்ஸ் அகெயின் ஹீட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கிற டைம்ல அந்த ரியாக்ஷன் அதுக்குள்ள எல்லா ஹீட்டையும் வாங்கி வச்சுச்சுன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டையும் அப்சார்ப் பண்ணி வச்சுச்சுன்னா அதுதான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ஹீட் வேணும். அப்ப அந்த ஹீட்டை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ரியாக்ஷன் சீக்கிரமா நடந்துரும் இல்லையா. சீக்கிரமா நடந்துச்சுன்னா நல்லா சால்யூபிளா இருக்கும் இல்லையா. இதுவே எக்ஸோதெர்மிக்னா அதுக்கு ஹீட் வேணாம், அதுவே இருக்கிற ஹீட்டை இந்தாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியருக்கு கொடுக்குது. அப்படி ஹீட் கொடுக்குற டைம்ல நம்ம இன்னும் அதுக்கு டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா அந்த ரியாக்ஷன் ஒழுங்கா நடக்குமா? நடக்காது. அதனால்தான் எண்டோதெர்மிக்கு சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ், எக்ஸோதெர்மிக்கு சால்யூபிலிட்டி டிக்ரீசஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷருக்குள்ள போறோம் கண்ணா. பொதுவா கேஸஸோட கேஸில் மட்டும்தான் சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் ப்ரெஷர். இதுவே என்னோட சொல்யூட் வந்துட்டு சாலிட் அண்ட் லிக்விடாக இருந்துச்சுன்னா pressure has no effect. Solid in liquid solutions na pressure has no effect. இதுவே gas in liquid solution ஆச்சுனா அங்க மட்டும் தான் pressure plays an important role. அதற்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம குடிக்கக்கூடிய சோடா வாட்டர் எப்படி கண்ணா உருவாக்குவாங்க? நீங்க கூட கடையில ரோட்டு கடையில வாங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி ஊண்டு மிஷின் இப்படி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு பாட்டில் ஆஃப் தண்ணியை வச்சு அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்டனை வந்து இப்படின்னு அமுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ இதுதான் அந்த ஒரு சிலிண்டர்னா இந்த சிலிண்டரோட டாப்ல இப்படி பிடிச்சி இப்படின்னு சொல்லி அமுத்துவாங்க. அமுத்தும்போது என்ன ஆகும்? இந்த வாட்டருக்குள்ள அந்த கேஸ் மாலிகுல ப்ரெஷர்ல அழுத்தும்போ அந்த ப்ரெஷர்ல கேஸும் வாட்டரும் இன்ஃபியூஸ் ஆயிரும். we will get soda water.
புரிஞ்சிச்சா? ஸோ எப்போவுமே கேஸ் அண்ட் லிக்விட் சொல்யூஷனில் மட்டும்தான் சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் ப்ரெஷர். ப்ரெஷர் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்லா மிக்ஸ் ஆவாங்க. வெரஸ் சாலிட் அண்ட் லிக்விட்ல there is no effect of pressure. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சொல்யூட் சால்வெண்ட் கம்போசிஷனுக்குள்ள தான் போகிறோம் கண்ணா. பொதுவாக நம்ம வந்துட்டு டைரக்டா ஏதோ ஒரு சொல்யூட் எடுத்து ஏதோ ஒரு சால்வெண்ட்ல கரைக்க முடியாது. கரெக்டா? அந்த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டு பேருமே கம்பேட்டபிளா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலார் சொல்யூட்டுக்கு போலார் சால்வெண்ட் வேணும், ஒரு நான் போலார் சொல்யூட்டுக்கு ஒரு நான் போலார் சால்வெண்ட் வேணும். ரெண்டாவது, ரெண்டு பேருக்குமே pH ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, pH ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட கம்பேட்டபிளான pH கூடவே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கம்போசிஷன், நிறைய நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை பற்றி பார்த்து தான் நம்ம சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணணும். சரியா மிக்ஸ் பண்ணலைன்னா ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க. அண்ட் ஃபைனலாக சர்ஃபேஸ் ஏரியா தான். பொதுவாக ஒரு சாலிட், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், கற்கண்டு இருக்கு இல்லையா, நம்ம ஒரு பெரிய கற்கண்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கியூப் ஆஃப் கற்கண்டு இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி கியூப் ஆஃப் கற்கண்டை நீங்கள் உடைக்க பார்த்தீங்கன்னா கையில் இப்படி வச்சு இப்படி 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 நமக்கு பார்த்தீங்கன்னா உடையுமா? சூப்பர் ஹீரோவாக இருந்தால் உடையும் இல்லையா? பட் பொதுவாக சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கு குட்டியாக இருக்கிறதுனால தான் அது நம்ம கையில் ப்ரெஷர் கொடுத்தாலும் உடையாமல் இருக்குது. பட் இதுவே அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த மாதிரி பெருசாக நீட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கற்கண்டு எடுத்துக்கோங்களேன், கடையில் கூட கிடைக்கும். அந்த கற்கண்டை எடுத்து நீங்கள் உடைக்க பார்த்தீங்கன்னா இப்படி அமுக்கினதும் அது உடைஞ்சிடும். விச் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிடோட க்ரஷிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், லிக்விட் ஆர் கேஸ்ல நல்லா கலக்கும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சாலிட் whenever it is increase, சர்ஃபேஸ் ஏரியானா அது இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ், சரியா, அந்த சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா சாலிட்னால நல்லா சால்வெண்ட்ல கரைய முடியும். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் ஆன் their solubility, இப்போ நம்ம சாலிபிலிட்டியை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷனை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 glass ஆஃப் வாட்டரில், மேம் தண்ணியே தான் எடுத்துக்கிறேன், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நான் ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகர் போடுறேன். சுகரை போட்டு நல்லா கலக்கிறேன். கலக்கோன்னு கலக்கினதுக்கப்புறம் நல்லா சுகரெல்லாம் கலந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஸ்பூனை எடுத்து அதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி திருப்பி கலக்கும்போது அதுவுமே ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. மூணாவதா தேர்ட் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்து அதே கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நான் போட்டு கலக்கும்போது என்னதான் நான் கலந்தாலும் கொஞ்சோண்டு சொல்யூட் அந்த கிளாஸோட அடியில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் 1 spoon 1 glass ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அதாவது நிறைய சால்வெண்ட்ல இத்தனோண்டு சொல்யூட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த சொல்யூட் கரையும் தான், இருந்தாலும் ரெண்டும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அந்த ஒரு இடத்துல நம்ம இன்னும் சொல்யூட் ஆட் பண்ணோம்னா அது நிறைய கரையலாம். இன்னும் அந்த சொல்யூட் வரதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு அதிகமாக அங்கே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷனை அன்சாச்சுரேட்டட் அப்படின்னும், இதுவே நான் 2 ஸ்பூன் ஆஃப் சுகரை வாட்டரில் போட்டேன் இல்லையா, அப்போ அந்த 2 ஸ்பூன் ஆஃப் சுகருக்கு அப்புறமா மூணாவது ஒரு சுகர் போடும்போது அந்த வாட்டர் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த 2 spoons ஆஃப் சுகர் இன் 1 glass ஆஃப் வாட்டர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு மேலேயும் என்னால் சுகர் ஆட் பண்ண முடியாது. தட் இஸ் த மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சொல்யூட் இன் சால்வெண்ட். இதுவே 2 ஸ்பூனுக்கு அப்புறம் மூணாவதா ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கினேன் இல்லையா, என்னதான் அது கலக்காம இருந்தாலும் சரி போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் கலந்தேன் இல்லையா, that is called a super saturated solution. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல சொல்யூட்டோட குவான்டிட்டி தேவைப்பட்டதை விட அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் பாக்கி இருக்கக்கூடிய சொல்யூட் கீழே அப்படியே தேங்கி நிற்கும். புரிஞ்சிச்சா? ஹாய் யுவா, டோன்ட் வரி கண்ணா, நம்ம மேஜர் டாபிக்ஸ் இன்னும் லைக் கவர் பண்ணல, ஒரு சில டாபிக்ஸை தான் கவர் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ டோன்ட் வரி. எஸ், ஸோ இப்போ நம்ம சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட், நெக்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விடை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இந்த டெம்பரேச்சர்லாம் எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்.
பொதுவா நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் ஒரு போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். மேம் ஃபர்ஸ்ட் போலார்னா என்ன? எந்த ஒரு பொருளை நான் பிரித்து பார்க்குறேனோ, எந்த ஒரு காம்பவுண்டை நான் பிரித்து அயான்ஸாக மாற்றும்போ ஆர் எலிமெண்ட்ஸாக மாற்றும்போ அந்த எலிமெண்ட் அயானிக் ஃபார்மில் இருக்கோ அதைத்தான் நான் வந்துட்டு போலார் சொல்யூட் ஆர் போலார் சால்வெண்ட்னு சொல்லுவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் சால்ட்டையே எடுத்துக்கலாம். காமன் சால்ட்டோட ஃபார்முலா என்ன? NaCl. இந்த NaCl நான் ரெண்டாக பிரித்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? Na+Cl- கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை நான் பிரிக்கும்போ எனக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அதைத்தான் நான் போலார் காம்பவுண்ட்னு சொல்லுவேன். அந்த போலார் காம்பவுண்ட் சொல்யூட்டோட வடிவத்தில் இருந்தால் அது போலார் சொல்யூட், சால்வெண்ட்டோட வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது போலார் சால்வெண்ட். புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ இப்போ நமக்கு பொதுவாக என்ன தெரியுதுன்னா ஒரு போலார் சொல்யூட் எப்போவுமே ஒரு போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். சிமிலர்லி ஒரு நான் போலார் சொல்யூட் ஒரு நான் போலார் சால்வெண்ட்ல தான் கரையும். இன் ஜென்ரல் போலார்லையும் நான் போலார்லையும் மட்டும்தான் கரையும். இதைத்தான் உங்கள் புக்கில் லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னு கொடுத்துருப்பான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்கான கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரை பற்றி பார்க்கறதுக்காக நம்ம லீ-சார்ட்லியர்ஸ் பிரின்சிபலை இங்கே உள்ளே கொண்டு வரோம். ஆக்சுவலாக லீ-சார்ட்லியர்ஸ் பிரின்சிபலை பற்றி நம்ம ஈக்குலிபிரியமில் டீட்டெயில்டாக படிப்போம். லீ-சார்ட்லியர்ஸ் பிரின்சிபல்னா என்ன, அதில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு ஒரு 5-6 டாப் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஈக்குலிபிரியமில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இங்கே இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் என்னோட ரியாக்ஷன் எண்டோதெர்மிக்காக இருந்துச்சு. அதாவது எண்டோனா உள்ள, தெர்மிக்னா ஹீட். எனக்கு ஹீட் உள்ள வேணும்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் கொடுத்தேன்னா அந்த ஹீட் எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு நல்லா கரைஞ்சு நல்லா ரியாக்ட் ஆயிடுவான். விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ். இதுவே அந்த ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்கா இருந்துச்சுன்னா, அதாவது அந்த ரியாக்ஷன் எக்ஸோனா வெளியே, தெர்மிக்னா ஹீட் வேணான்னு சொல்லிட்டு ஹீட்டை வெளியில தள்ளிட்டு இருக்கக்கூடிய ரியாக்ஷனா இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை கூட்டினா கண்டிப்பா சால்யூபிலிட்டி குறைய தான் செய்யும். ஸோ எண்டோதெர்மிக் heat in temperature increases, solubility increases. Exothermic temperature increases, solubility decreases. Next, effect of pressure. எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரில் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் சாலிட் இன் லிக்விட், அதாவது உங்கள் சொல்யூட் சாலிடாகவும் சால்வெண்ட் வந்துட்டு லிக்விடாகவும் இருந்துச்சுன்னா அங்கே ப்ரெஷர் ஹேஸ் நோ சிக்னிஃபிகண்ட் எஃபெக்ட். நீங்கள் ப்ரெஷரை கூட்டினாலும் ப்ரெஷரை குறைச்சாலும் அங்கே எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்லை. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, சாலிடுக்கும் லிக்விடுக்கும் தே ஹாவ் டெஃபினைட் வால்யூம், கரெக்டா? அவங்களுக்கு டெஃபினைட்டான வால்யூம் இருக்குது. அப்படி டெஃபினைட்டான வால்யூம் இருக்கிறவங்கள நம்ம ப்ரெஷரை வச்சு அமுக்க பார்த்தோம்னா அவங்க அமுங்குவாங்களா? கண்டிப்பாக இல்லை, கரெக்டாக? ரைட். அவங்களுக்கு ஏற்கனவே வால்யூம் இருக்குது, விச் மீன்ஸ் அவங்கள இன்னும் ப்ரெஷரைஸ் பண்ண அவங்க மாற போகிறது இல்லை. ஆனால் யார் மாறுவா? கேஸ் இன் லிக்விடில் மட்டும் கேஸ் தான் மாறப்போகுது. ஏன்னா கேஸ் இஸ் வால்யூம் இண்டிபெண்ட், அதுக்கான டெஃபினைட்டான வால்யூம்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஸோ கேஸை நம்ம சொல்யூட்டாக எடுத்தால் மட்டும்தான் அங்கே ப்ரெஷர் டிபெண்ட்டாக அவன் இருப்பான். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். நெக்ஸ்ட், solubility of gas in liquid. Solubility of gas in liquid பேஸ் பண்ணி தான் இனி நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் பார்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும் கண்ணா. ஸோ இனி பார்க்கக்கூடிய பார்ட்ஸுக்கு இதுதான் பேசிக்னு சொல்லும்போது இதை நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். கொஞ்சம் சின்சியராக கான்சென்ட்ரேட்டடாக கிளாஸை பாருங்க, சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், solubility of gases in liquid is greatly affected by pressure and temperature. அதாவது ஒரு கேஸ் ஒரு லிக்விட்ல கரையும்னா அந்த கேஸ் லிக்விட்ல கரையிறதுக்கு நம்மளோட ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஹேஸ் மேஜர் எஃபெக்ட். ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரை மாற்றினா கண்டிப்பாக அங்கே சாலிபிலிட்டி மாறும். த சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நான் ப்ரெஷரை கூட்டினேன்னா ஒரு காம்பவுண்டில் நல்லா அமுத்தி 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 ப்ரெஷரை கொடுத்துட்டே இருக்கேன்னா அப்போது கண்டிப்பாக அந்த கேஸ் அந்த லிக்விடில் கரைஞ்சிரும். ரைட். ஆல்சோ a quantitative relation between pressure and solubility of gas in a liquid is given by Henry. இப்போ பண்டைய காலத்தில் இந்த சொல்யூஷனை பற்றியெல்லாம் ஒரு லேட் 90s தான் வந்துட்டு அவங்க
லைக் மிட் 90s தான் வந்துட்டு அவங்க நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சரியா? அப்போ நம்மால ஹென்றி என்ன பண்ணாரு, சரி எல்லாரும் சாலிட் அண்ட் லிக்விடை தான் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் கேஸ் அண்ட் லிக்விடை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமாக கேஸ் இன் லிக்விட் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அவர் டிவைஸ் பண்ணாரு. டிவைஸ் பண்ணி பார்க்குறச்சே அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஒரு கேஸில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா, கேஸ் இன் லிக்விடில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அங்கே சாலிபிலிட்டி கூடும். இதுவே டெம்பரேச்சரை கூட்டினேன்னா அங்கே சாலிபிலிட்டி குறையும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம படிப்போம். ஸோ த திங் இஸ், increase in pressure increases solubility, increase in pressure increases solubility in gas, whereas increase in temperature decreases solubility in gas. நான் ப்ரெஷரை கூட்டினேன்னா சாலிபிலிட்டி கூடும், தட்டினா சத்தம் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுவே டெம்பரேச்சரை கூட்டினேன்னா சாலிபிலிட்டி குறையும், டெம்பரேச்சரை கூட்டினா சாலிபிலிட்டி குறையும். அவ்வளோதான். ஸோ இது பேஸ் பண்ணி வந்தது தான் ஹென்ரிஸ் லா. அண்ட் ஹென்ரிஸ் லாவோட பேசிஸாக வச்சு வந்த லா தான் ரவுல்ஸ் லா. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கண்ணா. உங்களோட போர்டு எக்ஸாம் பேசிஸில் எடுத்தாலும் சரி, நீட்டோட பேசிஸில் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ ஹென்ரிஸ் லானா என்ன? A quantitative relation between pressure and solubility of a gas and liquid was first given by Henry. Henry தான் ஃபர்ஸ்ட் டைமா எல்லாரும் சாலிட் அண்ட் லிக்விடை பற்றி பேசிட்டு இருக்கும்போது கேஸ் அண்ட் லிக்விடை பற்றி பேசினாரு. இவர் என்ன சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. அவர் சிம்பிளாக என்ன சொன்னார்னா, என்னோட ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னோட சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மோல் ஃப்ராக்ஷனை டிபெண்ட் பண்ணுது. அதாவது the partial pressure of gas in vapor phase, ஒரு கேஸோட partial pressure P அப்படிங்கிறது mole fraction of gas பொறுத்து இருக்கும். mole fraction of gas பொறுத்து இருக்கும். அதாவது அங்க நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஒரு கேஸ்ல கண்டிப்பா நம்மளோட மோல் ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால, நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு நம்மளோட ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி கரெக்டு தானே? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர் இந்த ரூமில் எங்கே வேணாலும் போய் உட்காரலாம். இதுவே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற ரூமில் ஒரு 50 பேர் இல்லைன்னா 100 பேரை நான் கொண்டு வந்து அடைச்சேன்னா கண்டிப்பாக எல்லாரும் பக்கம் பக்கம் பக்கமாக இறுகி உட்காரணும் இல்லையா? ரைட், விச் மீன்ஸ் இறுகி உட்கார்றீங்களா, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ whenever mole fraction increases, pressure also increases. ரைட், அதைத்தான் இந்த ஃபார்முலேஷனில் சொல்லியிருக்காங்க. P is equal to KH. இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ரவுல்ஸ் லாவுமே வரும். ஓகே, ஆல்சோ இந்த ஒரு கிராஃப் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கிராஃப்னா, இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்துட்டு கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ பேஸ்ட் ஆன் ஹென்ரிஸ் லா இந்த கிராஃப் எதை பேஸ் பண்ணுது ஆர் எந்த 2 குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஆர் ஒரு 4 கிராஃப் கொடுத்துட்டு இந்த 4 கிராஃபில் எது வந்துட்டு ஹென்ரிஸ் லாவை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த ஃபார்முலாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு வேல்யூ போட்டிருந்தோம் இல்லையா? இந்த KH அப்படிங்கிற வேல்யூ ஒன்றும் இல்லை கண்ணா பிரியா சரவணன். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பிபிடி பிடிஎஃப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செஷனுக்கு கீழே வந்துட்டு லிங்க் பண்ணியிருப்பாங்க. உங்களோட எவ்ரி செஷனுக்கு கீழே ஒரு லிங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு பிபிடி கொடுத்துருப்பாங்க கண்ணா. ஸோ தட் அந்த செஷன் பார்த்து முடித்ததும் நீங்கள் அந்த பிபிடியை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள். ஐ ஆல்சோ ஆஸ்க் த டீம் டு செக் அகெயின். ரைட், ஓகே. ஸோ இப்போது KH அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட். ஹென்ரி யூஸ் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட், அதனால அதை ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இனி அப்கமிங் டேஸில் வந்துட்டு இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டை நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கூட எல்லாம் ரிலேட் பண்ணி பார்ப்போம். அப்படி படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நீட் பேசிஸில் உள்ள கொஷின்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் இந்த KHோட ஆர்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். எப்போவுமே நோபல் கேஸஸாக இருக்கக்கூடிய ஹீலியம்,
ஆர் ஒரு கம்ப்ளீட் காம்போசிஷனில் இருக்கக்கூடிய மாலிகுலர் கேஸஸாக இருக்கக்கூடிய யூனிமாலிகுலர் கேஸஸாக இருக்கக்கூடிய நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன் இவங்க எல்லாருக்குமே KH வேல்யூ அதிகமாக இருக்கும். வேறஸ் உங்களோட காம்பவுண்டில் கார்பன் எங்கேயாச்சும் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கான KH வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ கார்பன் இருந்துச்சுன்னா KH வேல்யூ கம்மி, கார்பன் இல்லைன்னா KH வேல்யூ அதிகம். யூனிமாலிகுலர் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா KH வேல்யூ அதிகம், நோபல் கேஸஸாக இருந்தாலும் KH வேல்யூ அதிகம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இந்த காரணத்தினால தான் சின்ஸ் நம்மளோட ஹீலியம், ஹைட்ரஜன், வாட்டர் இதுக்கு எல்லாமே ஹை KH வேல்யூ இருக்கிறதுனால தான், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால தான் நம்மளோட அக்வாட்டிக் ஸ்பீஷஸ்னால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்துட்டு இந்த குளத்துல எல்லாம் போய் குளிக்க போனோம்னா, குளத்துல போய் ஆற்றுல போய் குளிக்கிறவங்களுக்குலாம் இது நல்லா தெரியும். ஆர் குற்றாலத்திலே அருவியில் போய் குளிக்கும்போது கூட ஃபஸ்ட்டு நம்ம போய் வச்சதுமே கிடுகிடுன்னு கை கால்லாம் ஆடும். ரைட்டா அவ்வளோ குளிராக இருக்குது, நமக்கே அவ்வளோ குளிராக இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ மீன், எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது இல்லையா? அந்த உயிரினங்கள்லாம் அவ்வளோ கோல்டையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குள்ளே வாழறதுக்கான ஒரே ஒரு காரணம் திஸ் கான்செப்ட். இந்த அக்வாட்டிக் ஸ்பீஷஸ் வந்துட்டு இந்த கோல்ட் வாட்டரில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான காரணம் அவங்களோட இந்த வாட்டரோட ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்னால தான். தீஸ் கேஸஸ் ஆர் மோர் டிசால்வ்ட் இன் கோல்ட் வாட்டர் ரதர் தேன் வார்ம் வாட்டர் அண்ட் ஸோ தீஸ் ஸ்பீஷஸ் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் இன் கோல்ட் வாட்டர். இது உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட்டுக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? Right. Priya, don't you worry, Kana. I'll ask the team to check. Next. Okay. Don't worry, Priya. I'll make sure that it is available. சரியா? இந்த செஷன் முடிச்சதுமே நான் டீம்கிட்ட பேசி அவைலபிள் ஆக்க சொல்லிடுறேன். ஓகே? ரைட். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லாவோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இருக்கு? ரைட். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச 7up, கொக்கோகோலா, அப்புறம் வேற என்ன இருக்குது, பெப்சி, அப்புறம் மிராண்டா, அதுக்கப்புறம் ஃபேண்டா, இதில் எல்லாத்துலேயுமே திறந்ததும் புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா? அந்த புஷ்ஷுன்னு உள்ள சத்தம் எதனால வருதுக்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் அந்த தண்ணிக்குள்ளே கலந்துருக்கும், கொஞ்சோண்டு வந்துட்டு அந்த கேஸ் அப்படியே ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹென்ரிஸ் லா. ரெண்டாவது, இந்த நமக்கு பொதுவாக என்ன தெரியும், காற்றோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட வாட்டரோட ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்போது இங்கே நம்ம நல்லா சுவாசிக்கிறோம். அதே கடலுக்குள்ளே இந்த ஸ்கூபா டைவர்ஸ்லாம் எப்படிப்பா சுவாசிக்கிறாங்க அவங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த டிஸ்கவரி சேனலில். இப்போ நிறையா பேர் லீவுக்கு கூட ஸ்கூபா டைவிங்கெல்லாம் போகிறீங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு மாஸ்கை இப்படி போட்டுட்டு நல்ல ஒரு பிளாக் கலர் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உள்ளே குதிப்பீங்க இல்லையா? அந்த கேஸில் ஆக்சுவலாக என்ன இருக்குது? அந்த கேஸ்குள்ளே ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் தான் இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்மளால் சுவாசிக்க முடியும். ஆனால் அந்த ஆக்சிஜனை டைரெக்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த ஆக்சிஜன் கூட கொஞ்சோண்டு ஹீலியம், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, KH வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய ஹீலியமை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஹீலியம் அங்கே இருக்கிறதுனால ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன் நல்லா கலந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளும் நிறைய ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அண்ட் சூப்பராக ஸ்கூபா டைவும் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ அதோட கம்போசிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோக்கங்கன்னா, கம்போசிஷன் இது வரைக்கும் கேட்டதில்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இட் ஹேஸ் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஹீலியம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சுவாசிக்கிற காற்றில் கூட நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக ஹீலியமாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு குவிக் கொஷின், மேம் கொஷின் கேட்டுட்டு நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிடுவேன். பட் ஒரு குவிக் கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு காற்றை சுவாசிக்கிறீங்க இல்லையா? இந்த நோஸ் வழியாக காற்றை சுவாசிக்கிறீங்க. அப்படி காற்றை வந்துட்டு இன்ஹேல் பண்ணும்போது, ஏரை இன்ஹேல் பண்ணும்போது நீங்கள் வெறும் ஆக்சிஜனை மட்டும்தான் இன்ஹேல் பண்ணுவீங்களா? அதற்கான சிஸ்டம் ஏதாச்சும் உள்ளே இருக்கா? இல்லை இருக்கிற எல்லா கேஸ் மாலிகுலையும் இன்ஹேல் பண்ணுவீங்களா? கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், டக்குன்னு சொல்லிடுவீங்க. சட்டுன்னு ஆன்சரை ப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூணாவதா நம்ம வந்துட்டு இந்த ஹை ஆல்டிடியூட்ஸ், அதாவது இந்த மவுண்ட் எவரெஸ்ட்,
ஆர் நம்ம ஊரில் இருக்கிற ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ஸ்க்கெலாம் போகும்போது ஒரு சில மவுண்டனியர்ஸ் ஆர் கிளைம்பர்ஸ் ஆர் ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ப்ரீத் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈவன் ஸ்கூபா டைவிங்லேயுமே இந்த ஹீலியமை நம்ம ஆட் பண்ணலைன்னா உள்ள அடியில் போக 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 வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாகும். அதனால அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. இந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம வந்துட்டு அனக்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஒரு கண்டிஷனை நம்ம அனக்சியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட்ஸ்க்கு போகிறவங்க அவங்களால ஒரு பெரிய சிலிண்டர்லாம் போட்டு நடக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம இந்த பர்த்டேக்கெல்லாம் இப்படி ஒரு புஸ்னு ஒரு ஸ்ப்ரே அடிப்பீங்க இல்லையா? அப்போ இந்த வெள்ளை கலரில் புசுன்னு வரும்ல, பேர் ஞாபகம் வரல, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கூட ஒரு நாஸ்ட்லையும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஹீலியம் ப்ளஸ் ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காம்போசிஷனை தான் அவங்க ப்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். இந்த காம்போசிஷன் will overcome this anoxia. இதுவே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துட்டோம் கண்ணா. ஓகே சஞ்சய், ஆக்சிஜன் மட்டும்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்களாம் என்ன கண்ணா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது நீங்கள் ஆக்சிஜன் மட்டும்தான் எடுக்கிறீங்களா? எஸ், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சஞ்சய், வெரி குட் ஜாப் கண்ணா, யூ ட்ரைட் ஃபார் த ஆன்சர். வெரி குட் வெரி குட். மற்றவங்களும் சொல்லட்டும், மேம் இதற்கான ஆன்சரை சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 15 grams of sucrose is dissolved in 50 ml of water and some pressure is applied. So sucrose nu sollumbod sugar particle leya, and the sugar particle is a solid, water is a liquid. Solid and liquid la pressure ku endha or effect ume irukadhu ma'am solliruken. And so out of these four option D would be the right answer. Okay, seri okay. இதற்கான ஆன்சர் என்னன்னு மேம் சொல்லிட்டோமா? அதாவது மேம் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போது நம்ம நோஸில் எந்த ஒரு ஃபில்டருமே இல்லை, கரெக்டாக? ரைட். விச் மீன்ஸ் நம்ம சுவாசிக்கும்போது ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாத்தையுமே தான் சுவாசிக்கிறோம். எஸ், கார்பன் டை ஆக்சைடு அந்த ஏரியாவில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தான் சுவாசிக்கிறோம். ஆனால் நம்மளோட லங்ஸ் என்ன பண்ணுது? நம்ம லங்ஸ் ஆக்சிஜனை மட்டும் ஃபில்டர் பண்ணி பிளட் வெசல்ஸ்க்கும் ஆர் பிளட்டோட டிரான்ஸ்போர்ட் ஏரியா இருக்கு இல்லையா அதுக்கும், வேறஸ் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் எடுத்து நம்ம எக்ஸேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேஸ் கூட விட்டுரும். அப்போ இன்ஹேல் பண்ணும்போது இஃப் இன்கேஸ் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைட்லாம் போச்சுன்னா வெளியில் வரும்போதும் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்துடும். ஆனால் யார் மட்டும் வரமாட்டா? ஆக்சிஜன் மட்டும் வரமாட்டா. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம் கண்ணா. The value of Henry's law constant for helium, hydrogen and oxygen is said to be these. அதாவது KH value helium, hydrogen, oxygen க்கு என்ன அப்படின்னு கொடுத்திருக்கான். The correct order of solubility is. So solubility base பண்ண order என்ன கண்ணா? Yes. இங்க ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அண்ட் சாலிபிலிட்டிக்கான ஒரு ரிலேஷன் இருக்கு. அதை மேம் சொல்றேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க ஆன்சரை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆர்டரை சாலிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான், நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேஹெச். ஸோ பொதுவாக சாலிபிலிட்டிக்கும் கேஹெச்க்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணியிருந்த கொஸ்டின்ஸில் பாதி வேலை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்வேஸ் your Henry's law constant is said to be inversely proportional to solubility. புரிஞ்சிச்சிங்களா? உங்களோட ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது சாலிபிலிட்டிக்கு எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அப்போ ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா சாலிபிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்ப்போம். Yes. ஆன்சர் வந்துச்சா? Okay. So anoxia is a condition generally seen in climbers. So climbers மலை மேல ஏற அங்க altitude கூடிட்டே போகுது, which means pressure, partial pressure of the gases குறைஞ்சிட்டே வரும். Very good Sanjay. So out of these four option D would be the right answer because anoxiaங்கிறது
ஹை ஆல்டிடியூட்ல நம்மளால சுவாசிக்க முடியாம நம்ம வந்துட்டு ரொம்ப வீசிங் வர மாதிரி திணறுவோம் இல்லையா, அதுதான் அனெக்சியா அப்படின்னு சொல்லுவோம். அது எதனால உருவாகுதுன்னா நம்ம மலை மேல ஏற 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 அந்த மலை மேல நமக்கான கேஸஸோட ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். கேஸஸோட ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா நம்மளால கரெக்டா அந்த கேஸை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண முடியாது. 1 டேல இல்லக்கண்ணா, இன்ஃபேக்ட் 2 hours 1.5 to 2 hours குள்ள நம்ம முடிச்சிடலாம். do not worry. ஓகேவா? இந்த 1 ஷாட்ல 1.5 hours to 2 hours குள்ள நம்ம சொல்யூஷன்ஸை முடிச்சிருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வேப்பர் ப்ரெஷருக்கு வந்துட்டோம் கண்ணா. ஸோ வேப்பர் ப்ரெஷர்னா என்னப்பா பொதுவா? வேப்பர் ப்ரெஷர்னா என்ன? ஸோ உங்கள் வீட்லேயே நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. பொதுவாக அம்மா வந்துட்டு இந்த டீக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணுவாங்க இல்லையா. சூடு பண்ணும்போது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக சூடாகணும்னு சொல்லிட்டு டீ பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சு விடுவாங்க. ஸோ அந்த டீ பாத்திரத்துக்குள்ளே வச்சுருக்கிற தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியோட ஆவி அந்த பாத்திரத்தில் அடித்து மேலே இருக்கிற மூடியில் அடித்து இப்படி கப்படன்னு ஆடும் இல்லையா. எஸ், பார்த்துருக்கீங்களா? டம் 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 டம்னு ஆடும் இல்லையா. நல்ல கட்டியான முடியாக இருந்துச்சுன்னா ஆடாது. இதுவே மெலிசான முடி போட்டு வச்சுருந்தாங்கன்னா நல்லா ஆடும் இல்லையா. ஏன் அது ஆடுது? ஏன் எதனால அது ஆடுது? த ரீசன் இஸ் நம்மளோட வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது, இந்த மாதிரி வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது மேலே நம்மளோட வாட்டர் மாலிகூல்ஸ் மேலே வரும். அப்போது மேலே வர இடத்துல நான் ஒரு மூடி போட்டு வச்சேன்னா அந்த மாலிகூல்ஸ் அந்த முடியில் தட்டி 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 எப்படியாவது வெளியில் வரணும்னு பார்க்கும். ஆர் அந்த மாலிகூல்ஸ் அந்த மூடி மேலேயே இப்படி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் பண்ணி கண்டென்ஸ் ஆகும். இப்போது the phase wherein which this pressure is exerted, இதைத்தான் நம்ம வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. ரைட், இதைத்தான் நம்ம வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரைட், இப்போது இந்த வேப்பர் ப்ரெஷருக்கு 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று, whenever my rate of evaporation is equal to rate of condensation, அதாவது இப்போ இங்கே ஒரு 10 மாலிகுல் ஆஃப் கேஸ் உருவாகிக்கிட்டே இருக்கு. பர் செகண்ட் ஒரு 10 கேஸ் மாலிகுல் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் போய் தட்டி 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 10 கேஸ் மாலிகுல்ஸ் மேலே போய் தட்டி 10 ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் உருவாக்குச்சுன்னா, புரிஞ்சிச்சா? 10 கேஸ் மாலிகுல் ஒரு செகண்டுக்கு உருவாகுது. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்டே உருவான கேஸ் மாலிகுல்ஸ் அந்த மூடியில் போய் தட்டி 10 கேஸ் ட்ராப்லெட்ஸ் ஆர் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறி இருக்கு. இப்படி ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை, இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷரை நான் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லுவேன். இது ஒரு டெஃபினிஷன் which is given in your book. ஓகே, ரெண்டாவது டெஃபினேஷன் என்னன்னா, whenever the vapor pressure which is being produced here is equal to the atmospheric pressure, which means the pressure which is produced by the vapors here is equal to the atmospheric pressure, that point is called as vapor pressure. புரிஞ்சிச்சுங்களா? 2 டெஃபினிஷன் இருக்கு, ரெண்டுத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று, whenever the rate of evaporation is equal to rate of condensation, it is called as vapor pressure. ரெண்டாவது, whenever the pressure exerted by the gas inside the jar is equal to the vapor pressure or atmospheric pressure outside the jar, then that condition is called as vapor pressure. புரிஞ்சிச்சா? கிளியரா? 2 டெஃபினேஷன் இருக்குது. இது 2 பேஸ் பண்ணி கொஷின் கேட்பான். ஸோ ரெண்டுத்தையும் கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல்சோ லிக்விட் கேஸாக மாறிச்சுன்னா எவாப்ரேஷன், கேஸ் லிக்விடாக மாறிச்சுன்னா அது கண்டென்சேஷன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரியுங்கிறதுனால மேம் அதை பற்றி டீப்பாக சொல்லலை. ரைட், நெக்ஸ்ட் நம்மளால ரால்ஸ் லா பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ரால்ஸ் லாவில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளால ஹென்ரி என்ன பண்ணார், ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டாரு. அந்த சொல்யூஷனில் ஒரு கேஸும் ஒரு சால்வெண்ட்டும் ஒரு லிக்விடும் இருக்குது. நம்ம ரால்ஸ் என்ன பண்ணாரு, என்னப்பா நீ சிம்பிளாக ஏபிசிடி மாதிரி ஒரு கேஸு ஒரு லிக்விடுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, நம்ம ஒரு 2-3 கேஸ் எடுத்துப்போம், 2-3 லிக்விட் எடுத்துப்போம், 2-3 கண்டிஷன் எடுத்துப்போம், தென் அதை மொத்தமாக வச்சு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, மொத்தமாக ஒரு 2-3 கேசியஸ் மிக்சரை எடுத்துக்கிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 2 பீக்கர் இருக்கு. பீக்கர் ஏ ஓட வேல்யூ 1, பீக்கர் பி ஓட வேல்யூ 2.
ஓகே, இளங்கோவன் ஆக்சுவலாக மீசோமெரிக் வீடியோ எடுத்தாச்சு கண்ணா. இட் வில் பி சூன், மேக்ஸ் டு மேக்ஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, செல்சியஸ் கிளெபியோன் ஈக்குவேஷன் ஃபார் வேப்பர் ப்ரெஷர் மேம். மெடிக்கோ டோன்ட் யூ வரி கண்ணா, ஐ வில் அப்டேட் தட் சூன். இந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தென் அதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஒன்று ஒன்றா படிச்சிடலாம். ரைட், இப்போ நான் 2 பீக்கரை எடுத்துக்கிறேன். 2 பீக்கர்லையுமே 2 லிக்விடை எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த 2 லிக்விட்லையுமே நான் என்ன பண்ணுறேன், கேஸை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறேன், விச் இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் கேஸ் இன் லிக்விட் சொல்யூஷன். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட 2 கேஸ் இருக்குப்பா. இந்த 2 கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் வந்துட்டு P1 அண்ட் P2 ரெஸ்பெக்டிவ்லி. ஆல்சோ இந்த கேஸஸோட மோல் ஃப்ராக்ஷன் வந்துட்டு Chi1 அண்ட் Chi2 ரெஸ்பெக்டிவ்லி. புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, இஃப் இன் கேஸ் நம்ம ஹென்ரிஸ் லா பிரதியை எடுத்துக்கிட்டோம்னா P1 should be directly equal to Chi1 and P2 should be directly equal to or directly proportional to Chi2. இப்படி இருக்கிறச்சே இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்க நான் ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் எடுக்காம இந்த 2 காம்பனன்ட்ஸை எடுத்துக்கிறேன். மேம் அது என்ன மேம் புதுசாக முட்டை போட்டு பீலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், P01 அண்ட் P02 அப்படிங்கிறது நம்மளோட கேஸ் வந்து பியோர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும்போது அப்போ அதோட வேப்பர் ப்ரெஷர். whenever the gas is pure at its purest form, அப்போ அது உருவாக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷரை தான் நான் P01 அண்ட் P02 அப்படின்னு வச்சுருக்கேன். ஹாய் சுசித்ரா, வெல்கம் ஆன் போர்ட். ஓகேவா? ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ஃபார்முலாவையும் விட்டாரா அவர் ரவுல் சும்மாவா விட்டாரு, இந்த 2 ஃபார்முலாவையும் அவர் வந்துட்டு ஆட் பண்ண பார்த்தாரு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி என்கிட்ட பீக்கர் 1 அண்ட் பீக்கர் 2 இருக்கு. இந்த பீக்கர் 1 அண்ட் பீக்கர் 2ஓட ப்ரெஷர் வேல்யூ, கை வேல்யூ, மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ எல்லாமே தெரியும். இது 2த்தையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு டோட்டலாக கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த 2 ப்ரெஷரை ஆட் பண்ணால் கிடைச்சிரும் இல்லையா? நான் எதுக்கு புதுசாக ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும்? ஆல்சோ எனக்கு P1 இஸ் நத்திங் பட் Chi1 P01 தெரியும், விச் இஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 இன்டூ partial pressure of the pure substance of the gas which is present there. Similarly, எனக்கு ரெண்டாவதா இருக்கக்கூடிய பீக்கர்ல இருக்கக்கூடிய வேல்யூ Chi2 P02 கிடைக்கும். இந்த 2 வேல்யூம் ஆட் பண்ணாவே எனக்கு P total கிடைச்சிருமே அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஆல்சோ எப்பவுமே ஒரு சிஸ்டத்துக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேஸஸ் இருந்தாலும் டோட்டல் கை வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றா தான் இருக்கும். சின்ஸ் இங்கே இவர் 2 கேஸஸ் எடுத்துக்கிறதுனால கேஸ் 1 நான் A அப்படின்னும் கேஸ் 2 வந்துட்டு நான் B அப்படின்னும் எடுத்துக்கிட்டேன்னா இவங்க 2 பேரோட வேல்யூ எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். எஸ், PS is equal to VP of the solution, P0 is equal to pure solvent. Very good Kana. Okay, so Chi A plus Chi B is equal to 1 அப்படின்னு தான் இருக்கும். So நான் either Chi A is equal to 1 minus Chi B அப்படின்னும் or Chi B is equal to 1 minus Chi A அப்படின்னும் எடுத்துக்கலாம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஜஸ்ட் இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த இந்த ஒரு கம்போசிஷன் உங்களுக்கு எங்கே மெயினாக யூஸ் பண்ணணும் ஆர் யூஸ் பண்ண தேவை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கால்குலேஷனில் உங்களுக்கு தேவை இருக்கும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஆல்சோ ஒரு கையே ஒரு மோல் ஃப்ராக்ஷன் கிடைச்சா அதில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால் இன்னொரு மோல் ஃப்ராக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இருக்காது. ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், which is nothing but P total is equal to Chi1 P10 plus Chi2 P02. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஐடியல் சொல்யூஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம வந்துட்டு ஸ்கூலில் இருக்கும்போது சின்ன வயசுலலாம் நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒபீடியண்ட்டாக கேட்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் ஸ்கூலில் நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? இத்தனை மணிக்கு தான் வரணும், ஷூ இப்படி தான் இருக்கணும், பாலிஷ்டாக தான் இருக்கணும், நகை எல்லாம் வெட்டிட்டு வரணும், நெயில்ஸ் எல்லாம் வெட்டிட்டு வரணும், முடியை இப்படி தான் பின்னணும், அதையும் மடக்கி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம குட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனை நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணக்கூடிய சொல்யூஷனை நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கண்ணா,
உங்கள் ஸ்கூலில் அவங்க சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் எல்லா லவ்வையும் ஒபே பண்ணிட்டு எல்லாருமே இருந்துருவீங்களா? ஆர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குட் ஸ்டூடெண்ட் அவங்க எல்லா நேரமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை இல்லையா? யாருனாலையும் 100% பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அண்ட் இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன். அதே மாதிரி தான் எந்த ஒரு கேஸ்னாலையும் ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் சொல்யூஷனாக இருக்க முடியாதுக்கன்னா யாருனாலையுமே கண்டிப்பாக இருக்க முடியாது. அண்ட் ஸோ திஸ் ஆப்ஷன் ஆர் திஸ் வேல்யூ ஆஃப் ஐடியல் சொல்யூஷன் இஸ் நல். கிட்டத்தட்ட ரவுல்ஸ் லாவை ஒரு 80-90% ஒபே பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஐடியல் சொல்யூஷன் வச்சுட்டு இந்த என்டையர் கால்குலேஷன்ஸை போட போகிறோம். புரிஞ்சிச்சா? ரைட், ஓகே. இப்போ ஒரு ஐடியல் சொல்யூஷன் எடுத்தோம்னா ரவுல்ஸ் லால என்ன சொன்னாரு? P1 is equal to P01 Chi1 P2 is equal to P02 Chi2 சொன்னாரு. அதை ஒபே பண்ணி total P is equal to P1 plus P2 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்து தென் total change in enthalpy and total volume change in volume அப்படிங்கிறத ஜீரோவாக வச்சிருக்கிற ஒரு ஆளைத்தான் நம்ம ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல சொல்யூட் இன்ட்ராக்ஷன், சால்வெண்ட் இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு சொல்யூட் மாலிகுல் அண்ட் ஒரு சொல்யூட் மாலிகுல் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் ஆகிக்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு வாட் டு வி சே, அந்த ஒரு இன்ட்ராக்ட் ஆகி கொலைட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேச்சர். சால்வெண்ட் இன்ட்ராக்ட் ஆகி கொலைட் ஆகக்கூடிய நேச்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒரு சொல்யூட் அண்ட் ஒரு சால்வெண்ட் இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஒரு ஐடியல் சொல்யூஷன்னா அவனோட P1 is nothing but P01 Chi1, P2 is nothing but P02 Chi2, P total is nothing but P1 plus P2. ஆல்சோ அங்கே சேஞ்ச் இன் என்தால்பி ஆர் சேஞ்ச் இன் ஹீட் ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் ரியாக்ஷனுக்கு அப்புறமும் அவன் ஒரே மாதிரி தான் இருக்கணும். சிமிலர்லி வால்யூமும் ரியாக்ஷனுக்கு முன்னாடியும் ரியாக்ஷனுக்கு அப்புறமும் அவன் ஒரே மாதிரி வால்யூமோட இருந்தான்னா தென் தட் இஸ் கால்ட் ஆஸ் ஐடியல் சொல்யூஷன். ஐடியல் சொல்யூஷனில் நம்ம ஸ்கூலில் சொல்கிற மாதிரி டெய்லி டெஸ்ட் வச்சாலும் ஓகேங்கிறான், வீக்லி டெஸ்ட் வச்சாலும் ஓகேங்கிறான், இல்லை விடிய டெஸ்ட் வச்சாலும் ஓகேங்கிறான்னு சொல்கிற மாதிரி சொல்யூட் இன்ட்ராக்ஷனும் சேமாக இருக்கணும், சால்வெண்ட் இன்ட்ராக்ஷனும் சேமாக இருக்கணும், சால்வெண்ட் இன்ட்ராக்ஷனும் சேமாக இருக்கணும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு கிராஃபுக்கு வரோம்னா இந்த கிராஃப் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கான்செப்ட் பேசிஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு ஐடியல் சொல்யூஷன்னா அவங்களோட P டோட்டல் வேல்யூ P1 P0 இல்லை சாரி P1 அண்ட் P2க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இஃப் இன் கேஸ் இந்த வேல்யூ வந்துட்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்காமல் எதர் இந்த வேல்யூ விட அதிகமாகவோ இல்லை இந்த வேல்யூ விட கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த சொல்யூஷனை நம்ம டீவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் இன் கேஸ் நம்மளோட ஐடியல் கேஸோட வேல்யூவை விட நம்மளோட சொல்யூஷனோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டிவியேஷனை நம்ம பாசிட்டிவ் டிவியேஷனும், நம்ம ஐடியல் கேஸோட வேல்யூவை விட நம்மளோட சொல்யூஷனோட வேல்யூ அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தென் அதை வந்துட்டு நெகட்டிவ் டிவியேட்டட் வேல்யூ ஆர் நெகட்டிவ் டிவியேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நான் ஐடியல் சொல்யூஷன். சேர மாட்டோம், நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ். இங்கே முன்ன நீங்கள் என்னென்னலாம் ஈக்குவேஷன் சொன்னீங்களோ, முன்ன என்னென்ன கண்டிஷன் சொன்னீங்களோ அதை ஒன்றுத்தை கூட சரியாக பண்ணாமல் எல்லாத்தையும் நான் தப்பாக தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குடிப்பேன் அப்படின்னு இருப்பான் இல்லையா, அவன் தான் நம்மளோட நான் ஐடியல் சொல்யூஷன். அதில் மேம் முன்ன சொன்ன மாதிரியே தான் 2 கண்டிஷன் இருக்குக்கன்னா நம்ம கிராஃப் இப்படி மேலே அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் டிவியேஷனும், இப்படி கீழே அப்படி வந்துச்சுன்னா அது நம்ம நெகட்டிவ் டிவியேஷனும் சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ஸை மட்டும் இங்கே கொடுத்துருக்கோம், ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் டிவியேஷனா வேல்யூ எல்லாம் கிரேட்டராக வரணும், நெகட்டிவ் டிவியேஷனா வேல்யூ எல்லாம் லெஸராக வரணும். புரிஞ்சிச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அசியோட்ரோப்ஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ அசியோட்ரோப்ஸ் இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக நான் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனண்ட் ஏவையும் பியையும் கலக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு H2SO4ஐயும்
வாட்டரையும் கலக்கிறேன். சரியா? ஒரு 50 ml of H2SO4, 50 ml of water கலக்கிறேன். ஒரு ஆசிடையும் வாட்டரையும் கலக்கிறேன். அது மிக்ஸ் ஆயிரும். ஆப்வியஸாக டைல்யூட் ஆகும் இல்லையா? ஸோ மிக்ஸ் ஆயிரும். பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் எனக்கு இந்த சொல்யூஷன்லேருந்து H2SO4 தனியாகவும் வாட்டர் தனியாகவும் வரணும்னா நான் என்ன பண்ணால் போதும்? ஃபஸ்ட்டு நான் இதை ஹீட் பண்ண ஃபஸ்ட்டு கேஸில் கொஞ்சோண்டு ஹீட் ஏற என்னோட H2SO4 மட்டும் எவாப்ரேட் ஆகி வந்துடும். அதை நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். தென் மிச்சம் இருக்கக்கூடிய வாட்டரை எடுத்து வச்சுப்பேன். கரெக்டா? ரைட். பட் வாட் இஃப் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கண்ணா இந்த ஒரு கிளாஸில் H2SO4ம் வாட்டரும் இருக்குது. இதை நீ எவ்வளோ ஹீட் பண்ணாலும் முன்னால் பிரிக்க முடியாது. முடிஞ்சா பிரிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் நல்லா ஹீட்லாம் பண்ணி பார்க்குறீங்க, பிரிக்கவே முடியலை. ஏன் மேம் திடீர்னு இவங்க 2 பேரும் ரொம்ப பிரியாமல் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கண்ணா நான் H2SO4ஐயும் வாட்டரையும் ஒரு ஃபிக்ஸட் கம்போசிஷனில் எடுத்துக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1:3 ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். ஒரு கப் ஆஃப் H2SO4க்கு 3 கப் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கம்போசிஷனில் ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவில் 2 பேரையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி 2 பேரையும் மிக்ஸ் பண்ணும்போது அவங்கள என்னால் ஹீட் வழியாவோ டெம்பரேச்சர் வெட்டோ ஆர் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் வழியாவோ பிரிக்க முடியாது. ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு தான் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உருவாகக்கூடிய கம்போசிஷனை தான் நம்ம அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? எஸ். ஸோ பொதுவாக அசியோட்ரோப்ஸ் ஆர் நத்திங் பட் தோஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் wherein which the solute and solvent cannot be separated by means of temperature or by fractional distillation. எந்த இடத்துல என்னால் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டை ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வேல்யூவில் ஒரு 10:100 90% அந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூவில் நான் கலந்து வைக்கிறச்சே 2 பேரும் பிரிக்க முடியலையோ அவங்கள தான் அசியோட்ரோப்ஸ்னு சொல்லுவேன். அவ்வளோதான்ப்பா. ரைட். இதில் 2 விதமான அசியோட்ரோப்ஸ் இருக்கா. ஒன்று மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ், இன்னொன்று மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நான் வந்துட்டு A and B அப்படிங்கிற 2 பேரை கலக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏயோட ஒரு நிமிஷம் ஏயோட பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு ஒரு 90 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பியோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 110 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏவையும் பியையும் நான் ஒரு கம்போசிஷனில் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி உருவாக்கும்போ அந்த உருவான ஒரு காம்போசிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, அவனை நான் பாயில் பண்ணும்போ ஏ அண்ட் பி அட் அ டைமா ஒரு 80 டிகிரி செல்சியஸ் ஆர் ஒரு 70 டிகிரி செல்சியஸில் 2 பேரும் சேர்ந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள தான் நான் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ்னு சொல்ல போகிறேன். அதாவது நான் யூஸ் பண்ண 2 காம்பவுண்டோட பாயிலிங் பாயிண்ட்டை விட எனக்கு கிடைச்ச சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்கள நான் மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே செகண்ட் கேஸில் என்னோட புது சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் ஒரு 130 டிகிரி செல்சியஸ் ஆர் 150 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அப்போது நான் எடுத்துக்கிட்ட 2 சொல்யூஷனோட வேல்யூ விட சால்வெண்ட்டோட வேல்யூ விட சொல்யூட்டோட வேல்யூ விட எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய புது சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அசியோட்ரோப்ஸை நான் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சிச்சா? கிளியரா? நான் எடுத்திருக்கிற 2 பேரோட பாயிலிங் பாயிண்ட்டை விட இந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் அவங்க மினிமம் பாயிலிங் அசியோட்ரோப்ஸ். நான் எடுத்திருக்கிற 2 பேரோட பாயிலிங் பாயிண்ட்டை விட இந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருந்தால் மினிமம் பாயிலிங், அதிகமாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாயிலிங். புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, வெரி குட் மெடிக்கோ. ரைட் கண்ணா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு சில கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ ஐ எம் ஹோப்பிங் மெடிக்கோ, சஞ்சய், இளங்கோவன், சுசித்ரா எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபார் அன் ஐடியல் சொல்யூஷன் த கரெக்ட் ஆப்ஷன் இஸ். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இந்த 4 ஆப்ஷனில் ஐடியல் சொல்யூஷனுக்கு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? இன்ஃபேக்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா மேம் இது பேஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஸோ அந்த பாயிண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு. எஸ், சஞ்சயம் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. வெரி குட். எஸ், சஞ்சயம் வெரி குட் கண்ணா.
So delta H will always be equal to 0 in case of ideal solution. Wonderful, wonderful, wonderful. Kudos to both of you. So delta H இருந்தாலும் சரி, delta V இருந்தாலும் சரி, அதாவது change in heat and change in volume கண்டிப்பா ideal solutionல 0வா தான் இருக்கும். Whereas delta G Gibbs free energy ஓட mix 0 விட கம்மியாகும். Entropy which is randomness 0 விட அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். டைரெக்டாக உங்களுக்கு லைக் உங்களோட ப்ராக்டிஸ் புக்ஸில் கொடுக்காத ஒரு வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Solution of bromoethane and chloroethane is solution of bromoethane and chloroethane. இவங்க ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுவாங்களா, ஒபே பண்ண மாட்டாங்களா? இன்ஃபேக்ட் வெரி குட் மெடிக்கோ. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களோட புக்கில் இருக்குது. bromoethane, chloroethane is a very good example for those ideal solutions which obey Raoult's law. புரிஞ்சிச்சா? Yes. Next question. Okay, Kanna, medico, எந்த question கேட்குறீங்கப்பா? I think you are asking for the question 8 இல்லையா? So question 8ல இங்கே equal to 0 கொடுக்கல. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. It is not equal to 0. புரிஞ்சிச்சுங்களா? Okay. Yes. Okay, so next நம்ம colligative properties குள்ள வரோம். So colligative properties na first என்ன மேம்? colligative property na என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது எந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டி நம்மளோட சொல்யூட்டோட கவுண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கோ, அந்த சொல்யூட்டோட ஆர் சால்வெண்ட்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணாமல் சொல்யூட்டோட கவுண்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கோ, அதுதான் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக 4 விதமான கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, நம்பர் 1 ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், நம்பர் 2 எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், நம்பர் 3 டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், அண்ட் ஃபைனலாக ஆஸ்மோசிஸ் ஆர் ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஆன்சரை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், relative lowering of vapor pressure. relative lowering of vapor pressure na என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தலாம். ஸோ ஒன்றும் இல்லைக்கன்னா, இனிஷியலாக என்கிட்ட ஒரு சால்வெண்ட் இருக்கு. அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் ஏவா இருக்கு. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த இடத்துல அந்த சால்வெண்ட் கூட நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன். அந்த சொல்யூட்டை ஆட் பண்ணி கலக்கிறதுனால என்னோட சால்வெண்ட்டோட ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா அப்போது அந்த குறைஞ்ச வேல்யூவை தான் நான் லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே இந்த சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷரை நான் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் வச்சு ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே என்னோட சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் ஒரு 10 இருக்குது, வேற சால்வெண்ட்டோடது 50 இருந்துச்சு அப்படின்னு ரிலேட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன்னா அதைத்தான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னு சொல்கிறேன். சரி மேம், எப்படி மேம் ஒரு சால்வெண்ட்டில் நான் சொல்யூட் ஆட் பண்ணுறதுனால ப்ரெஷர் குறையும்? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். முன்னாடியே இதற்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேம் சொல்லியிருந்தேன். ஒன்றும் இல்லைக்கண்ணா, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு 10 மாலிகுல் ஆஃப் H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பீக்கரில் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு டோட்டலாக ஒரு 10 மாலிகுல் ஆஃப் H2O இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த பீக்கருக்குள்ளே ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 NaCl ஆட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த பீக்கருக்குள்ளே 10 H2SO4 தான் இருந்துச்சு. பட் அந்த வால்யூமில், அதே வால்யூமில் 4 NaCl வருதுன்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்த மாலிகுல்ஸ்க்கு இடையே நடுவில் ஒருத்தம் வரா இல்லையா? ரைட். அப்போ அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையே எல்லாம் பக்கமாக இருப்பாங்க. அப்போ அங்கே ப்ரெஷர் கூடும் இல்லையா? அதனால தான் நம்ம சால்வெண்ட்டோட ப்ரெஷரை விட சொல்யூஷனோட பார்ஷியல் ப்ரெஷர் எப்போவுமே அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, ரைட். எஸ். ஸோ இப்போது இதில் கான்செப்ட் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது நான் என்ன சொன்னேன், லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்னா சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர்
இருந்து என்னோட சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, அதாவது ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட் மைனஸ் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் எடுத்து பார்த்தேன்னா அதுதான் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இதுவே இந்த வேல்யூவை நான் என்னோட சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே, என்னோட பியோர் சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் கூட ரிலேட் பண்ணி பார்த்தேன்னா அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப 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 ஈஸிக்கண்ணா. ஒன்றும் இல்லை, W2 into M1 divided by W1 into M2. ஃபஸ்ட்டு மேலே M1 W2 MW அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. M தானே ஃபர்ஸ்ட் வரும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர், அதனால M1 W2, கீழே அதுக்கு அப்படியே உல்டா M2 W1. ஓகே மேம், W1 என்ன, W2 என்ன, M1 என்ன, M2 என்ன? ரொம்ப சிம்பிள். இங்கே W1னா இட் இஸ் நத்திங் பட் சொல்யூட்டோட மாஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ சொல்யூட் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதோட மாஸ். M2 அப்படின்னு W2 அப்படின்னா சொல்யூட்டோட மாஸ், W1 அப்படின்னா சால்வெண்ட்டோட மாஸ். சிமிலர்லி M2 அப்படின்னா சொல்யூட்டோட மாஸ், M1 அப்படின்னா சால்வெண்ட்டோட மாஸ். இஃப் இன் கேஸ் நீங்கள் சொல்யூட்டை 1ன்னு வச்சா அப்படியே இந்த ஃபார்முலா உல்டாவாக எழுதிக்கிட்டா போதும், பெருசாக எந்த சேஞ்சஸும் வேணாம். ஓகேவா? நம்பர் 1 ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா சொல்யூட் தான் குட்டி பையன் இல்லையா, கொஞ்சோண்டா இருக்கான் இல்லையா, அதனால சொல்யூட்டுக்கு 1 வேல்யூ கொடுத்துட்டு சால்வெண்ட்டுக்கு 2 வேல்யூ கொடுத்துக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ரைட், நெக்ஸ்ட் நம்ம எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் பார்க்க போகிறோம். எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இதில் ஒன்ஸ் அகெயின் என்ன கான்செப்ட் சொல்ல போகிறோன்னா, இனிஷியலாக என்னோட சால்வெண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் ஒரு 100 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க. வேறஸ் இந்த சால்வெண்ட் கூட நான் ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன், சுகரையோ இல்லைன்னா டீ பவுடரையோ ஏதோ ஒன்றுத்தை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதுனால என்னோட சால்வெண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட் சொல்யூஷன் ஆகும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நான் அதை எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்ன மேம் ஒன்றுமே புரியலை, நீங்கள் போன தடவை தான் நீங்கள் மாலிகுல் ஆட் பண்ணால் வேப்பர் ப்ரெஷர் குறையும் லோவரிங்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு எலிவேஷன் வேல்யூ எகுரும்னு சொல்கிறீங்களே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதற்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலே இருக்குக்கண்ணா. நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டில் டீ போடும்போ இல்லைன்னா டீயோ காஃபியோ ஏதாச்சும் ஒன்று போடும்போ கொஞ்சம் போய் பக்கத்துலேயே நின்று கவனிச்சு பாருங்கள். அம்மா ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணி சூட வைப்பாங்க, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் டீ தூள் போடுவாங்க, டீ பவுடர் போடுவாங்க. டீ பவுடர் போட்டதுமே என்ன ஆகும், அந்த பாய்லிங் புக்குன்னு கொதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கொதிப்பு கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் கம்மியாகி திருப்பி அது கொதிக்கிற டைமில் அம்மா என்ன பண்ணுவாங்க, மில்க் ஆட் பண்ணி, ஒரு சில வீட்டில் சுகர் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு கிளாஸில் கலக்கி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சுகர் மில்க் ஆட் பண்ணதுமே திருப்பி புக்குன்னு கொதிச்சுட்டு இருந்த அந்த டீ சொல்யூஷன் என்னவாகும், சொல்யூஷனோட வேல்யூ குறையும், பாய்லிங் பாயிண்ட் குறையும். அண்ட் தென் அந்த மில்க் எப்போ கொதிக்குதோ அந்த பாய்லிங் பாயிண்ட்டுக்கு அந்த சொல்யூஷன் வந்துடும். விச் மீன்ஸ் எப்போவுமே ஒரு சால்வெண்ட் கூட நம்ம ஒரு சொல்யூட் ஆட் பண்ணும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சால்வெண்ட் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ். புரிஞ்சுச்சா? இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் டெல்டா டிபி. டெல்டா டிபியில் 2 ஃபேக்டர் இருக்குது, ஒன்று டிபி, இன்னொன்று T0B. ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் நம்மளோட வேல்யூக்கு மேலே ஒரு முட்டை வருதோ, ஓகேவா, P0, T0 ஆர் V0 இந்த மாதிரி வேல்யூக்கு மேலே ஒரு முட்டை வந்துச்சுன்னா அது நம்மளோட சால்வெண்ட்டை பற்றி பேசுகிறோம், நம்மளோட பியோர் சால்வெண்ட்டை பற்றி பேசுகிறோம். இதுவே முட்டை வரலைன்னா அது நம்ம சொல்யூஷன், முட்டை வந்தால் சால்வெண்ட், முட்டை வரலைன்னா சொல்யூஷன். சிமிலர்லி இந்த கேஸில் பார்த்தோம் இல்லையா, நம்பர் 1 சொல்யூட், நம்பர் 2 சால்வெண்ட். இதை 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்மளால் வேல்யூ வாங்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முன்னே நான் என்ன பண்ணேன், M1W2 அப்படின்னு எடுத்திருந்தேன், கரெக்டா? ரைட். சிமிலர்லி இங்கேயும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் Wக்கு தான் கொடுக்குறேன். W2 டிவைடட் பை W1 இன்டூ M2 இன்டூ KB. மேம் என்ன மேம் இது புதுசாக கிபின்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? KB இஸ் நத்திங் பட் ஆர் மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் ஆர் எப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நம்ம மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட்னோ எப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட்னோ சொல்லுவோம். சரியா? ரைட்.
ஓகே ரைட் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இனிஷியலாக நம்மளோட சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட். ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர் நவ். ஓகே ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இனிஷியலாக நம்ம சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் இங்கே இருக்கு, வேற சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணாவே நமக்கு நம்மளோட எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான் கண்ணா. எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணால் போதும், நம்மளோட T0Bயையும் TBயையும் நம்ம மைனஸ் பண்ணாவே போதும், ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எடுத்தாவே போதும். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரி மேம், என்ன சொன்னேன், இந்த மாதிரி சால்வெண்ட்ல சொல்யூஷன் ஆட் பண்ணேன்னா என்னோட பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். பாயிலிங் பாயிண்ட்டும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் ஆப்போசிட்டா இருப்பாங்களா? அதாவது நீரும் ஐஸும் ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாங்களா? ரைட். அப்போ என்னோட பாயிலிங் பாயிண்ட் ஏறுதுன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னவாகணும்? குறையத்தானே செய்யணும். கரெக்டா? அதைத்தான் இங்க நான் சொல்ல போறேன். என்னோட இனிஷியலா என்னோட சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் ஏவா இருந்துச்சுன்னா, என்னோட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பியா இருந்துச்சுன்னா, ஏயோட வேல்யூ விட பியோட வேல்யூ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். பிகாஸ் whenever we speak about freezing point, the freezing point of the solution is always less than the freezing point of solvent. ஸோ இப்போ ஓவராலாக 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன கண்ணா? partial pressure of solvent is always said to be, நில்லுங்க கிளியரா காமிக்கிறேன். Okay, partial pressure of solvent is always said to be greater than that of partial pressure of the solution. Next, boiling point of solvent is always said to be less than that of boiling point of solution. Similarly, depression pointல என்ன சொல்லியிருக்கோம், நம்மளோட சால்வெண்ட்டோட ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சொல்யூஷனோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட குறைஞ்சிருக்கும், வேல்யூ கம்மியாயிருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே சஞ்சய், நோ ப்ராப்ளம் கண்ணா, நோ ப்ராப்ளம். ஓகே எஸ். ஸோ இதுதான் இந்த 3 வேல்யூ. இப்போ நீங்க இந்த கான்செப்டை விட மெயினாக பார்க்கக்கூடிய 2 விஷயம், மெயினாக நீங்க கவனிக்கக்கூடிய 2 விஷயம், நம்பர் 1 ஃபார்முலா, நம்பர் 2 இந்த கிராஃப். ஃபார்முலா அண்ட் கிராஃபை மட்டும் நல்லா பார்த்தா போதும், உங்களால் இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ உங்களோட ஃபார்முலா இதுதான் கண்ணா. முன்ன எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட்ல பார்த்தா அதே ஃபார்முலா தான், ஜஸ்ட் தட் அங்கே நீங்கள் கேபி யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே கேஎஃப் யூஸ் பண்ணணும். பெருசாக வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆல்சோ கேஎஃப் இஸ் நத்திங் பட் மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக நம்மளோட ஆஸ்மாசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்னக்கன்னா அர்த்தம், ஆர் ஆஸ்மாசிஸ்னா என்னக்கன்னா அர்த்தம். ஸோ ஆஸ்மாசிஸ்னா ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு சால்வெண்ட் மாலிகுல் ஆர் என்னோட ஏதோ ஒரு மாலிகுல் அதோட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா, அதாவது லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா அதைத்தான் நம்ம ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச் டிவியில் ஓடிட்டுருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மட்டும் ரூமில் உட்காந்து படிக்கணும்னோ இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னோ நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் பக்கத்து ரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிரிக்கெட் பார்த்து ஜாலியாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே இந்த வேலையை அப்புறமா பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்க இல்லையா? இட் ஹேப்பன்ஸ் கண்ணா, இட் இஸ் ஸோ நேச்சுரல் அண்ட் இட் இஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து நம்மளோட காம்பனன்ட்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆச்சுன்னா, லோ கான்சன்ட்ரேஷனில் ஜாலியே இல்லை, யாருமே இல்லை, ஹையர் கான்சன்ட்ரேஷனில் ஜாலி பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நிறைய பேர் இருக்கிற இடத்துல கம்மியானவங்க ஓடுறாங்க. இதைத்தான் நம்ம ஆஸ்மாசிஸ்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே யூஸ் ஆகிற ப்ரெஷரை நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் இருக்கார். எப்படி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து ரூமில் இருக்கும்போது
நீங்கள் அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா சரி இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாமேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவங்க கிரிக்கெட் மேட்சை பார்த்து கிரிக்கெட் மேலே உங்களுக்கு மோகம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த ரூமுக்கு போனீங்களோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நடக்கிறதுக்கு ஆர் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிற செமிபர்மியபிள் மெம்பரைனை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. இந்த செமிபர்மியபிள் மெம்பரைன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பார்ட்டிகல்ஸ் லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செமிபர்மியபிள் மெம்பரைனா யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக எக் மெம்பரைன், பார்ச்மெண்ட் பேப்பர், பிக்ஸ் பிளாடர் அப்படிங்கிறதையெல்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஆல்சோ நமக்கு ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் பேஸ் பண்ண செமிபர்மியபிள் மெம்பரைன் இருக்குது. அது என்ன மெம்பரைன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட், நெக்ஸ்ட் இப்போது நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், என்னோட லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் லோ கான்சன்ட்ரேஷனில் இப்படியே ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. விச் மீன்ஸ் இங்கே யாரோ தள்ளுறதுனால தானே இவங்க இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுறாங்க. கரெக்டா? யார் தள்ள முடியும்? எனக்கு தான் ஒன்றுமே அங்கே தெரியலையே மேம், யார் மேம் தள்ளியிருப்பாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே தள்ளினாலும் வேறு யாரும் இல்லை, நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இந்த பார்ட்டிகல்ஸை நீ இந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லி தள்ளாங்க. எப்படி உங்களுக்கு கிரிக்கெட் மேலே மோகம் இருந்து நீங்கள் அங்கே போனீங்களோ அந்த மாதிரி. அப்போது இங்கேருந்து தள்ளற அந்த விஷயத்தை தடுக்கணும்னா இதை விட அதிகமான ஃபோர்ஸை நம்ம இந்த சைட் கொடுக்கணுமா? ரைட் ரைட். இஃப் இன் கேஸ் நான் இங்கே வந்துட்டு ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கொடுக்குறேன், இங்கேயும் நான் 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஏன்னா இங்கேயும் ப்ரெஷர் இருக்குது, இங்கேயும் ப்ரெஷர் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இப்படி மூவ் ஆகாது. கரெக்டாக? எனக்கு இப்போ என்னோட பார்ட்டிகல்ஸ் இப்படி மூவ் ஆகக்கூடாது, இன் அதர் வேர்ட்ஸ் இப்படி மூவ் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் தட் இங்கே இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷரை விட அதிகமான ப்ரெஷரை நான் இங்கே கொடுத்தேன்னா ஒரு 11ஓ 12ஓ இல்லை 20 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷரையோ கொடுத்தேன்னா என்னோட பார்ட்டிகல்ஸ் செமிபர்மியபிள் மெம்பரைன் வழியாக ஹை டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். விச் மீன்ஸ் இந்த செமிபர்மியபிள் மெம்பரைன் என்னோட சால்வெண்ட் பார்ட்டிக்கல் வாட்டர் மாலிகுலை மட்டும்தான் அனுப்பும். அதை விட பெருசாக அந்த பார்ட்டிக்கலை விட பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த சிவப்புருண்டை இருக்கு இல்லையா, இதெல்லாம் விடாது. இந்த சிவப்புருண்டை அப்படிங்கிறது தான் நம்மளோட சால்ட். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேர் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இந்த ப்ராசஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? நம்மளோட சீல இருக்கக்கூடிய உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் துபாய், ஓமான் போன்ற நாடுகளுக்கு அவ்வளோவா தண்ணி இருக்காத நாட்டில் இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி நல்ல தண்ணியாக கொண்டு வந்துடுவாங்க. புரிஞ்சிச்சிங்களா? எஸ் 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 கண்ணா, வெரி குட். நெக்ஸ்ட் இப்போது இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம PV = nRT நம்மளோட கேசியஸ் லா இருக்கு இல்லையா, அந்த லா பேஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். அந்த லாலேருந்து வந்தது தான் இந்த என்டையர் ரிலேஷன். இன் அதர் வேர்ட்ஸ் நீங்கள் மெயினாக இந்த சிம்பிளஸ்ட் ரிலேஷனை பார்த்தா போதும், இந்த ரிலேஷன் வச்சே உங்களுக்கு என்ன கொஷின் வந்தாலும் உங்களால் எழுத முடியும். ஓகே, ஆல்சோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. M2 = W2 × RT divided by pi_V. இங்கே ஆறுங்கிறது நம்மளோட யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Vங்கிறது வால்யூம். ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர், Vங்கிறது வால்யூம். M2 அப்படிங்கிறது நம்மளோட மோலார் மாஸ் ஆஃப் நம்மளோட மோலார் மாஸ். அண்ட் ஃபைனலாக W2 அப்படிங்கிறது மாஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் முடிக்க முடியும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இங்கே நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்கே நம்மளோட அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகுதுன்னா ஒரு 10 யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இங்கே இருக்குன்னா அதை விட அதிகமான ப்ரெஷர் இங்கே கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நடக்கும். ஸோ அதை விட அதிகமான ப்ரெஷர் இங்கே கொடுத்து நம்ம ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணி நம்மளோட இம்பியூர் வாட்டரை பியூர் வாட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? டீசலைன் பண்ணுறோம். நம்மளோட தண்ணியில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எல்லாம் போக்கிட்டு பியூர் வாட்டரை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, ரைட். இதில் இது இல்லாமல் ஒரு 3 கீ வேர்ட்ஸ் இருக்குக்கன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று ஐசோடோனிக், இன்னொன்று ஹைப்போடோனிக், அண்ட் மூணாவது ஹைப்பர்டோனிக்.
இஃப் இன் கேஸ் என்னோட ஆஸ்மோசிஸ் நடக்கிற ரெண்டு இடத்துலையும், அதாவது லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன்ல சொன்னேன் இல்லையா, இந்த இந்த இடம் அண்ட் இந்த இடம், இதுவும் இதுவும், இந்த ரெண்டு இடத்துலையுமே சேம் கான்சன்ட்ரேஷன் உள்ள சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா அந்த ரெண்டு கான்சன்ட்ரேஷன் சிமிலர் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம ஐசோடானிக்னு சொல்லுவோம். இதுவே ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது ஒருத்தங்களோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, இன்னொருத்தங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னா கம்மி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஹைப்போடானிக்னும், அதிக கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஹைப்பர் டானிக்னும் சொல்லுவாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, இது டைரக்ட் ஒன் வேர்ட்ஸில் தான் கேட்பான். ஓகேவா? ரைட் மேம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிப்பீங்களா? எஸ் முகமது, ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிப்போம், தென் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் முடிப்போம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் எடுக்கணும், மேம் எங்களுக்கு எக்ஸாம் வருது, இந்த டாபிக் மட்டும் எடுத்துட்டாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் நம்மளோட மெயின் கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, லைவில் மெயின் சாட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்கன்னா வித்தின் 1 or 2 days மேம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் டாபிக்னா இது முடிச்சுட்டு வேன் ஹாஃப் ஃபேக்டர் பார்ப்போம். இது ரெண்டும் முடிச்சிட்டோம்னா சூப்பரா டக்கரா சொல்யூஷன்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்னா என்ன? பொதுவாக அப்நார்மல்னா என்ன? ஒருத்தங்க அவங்களோட நார்மல் ஸ்டேட்ல இல்லாமல் கொஞ்சம் மந்தமாவோ இல்லைன்னா ஓவர் ஆக்டிவ் ஹைப்பர் ஆக்டிவாவோ இருந்தாங்கன்னா அதை அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு எப்போவுமே கலக்கலன்னு ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேவா? ஒரு நாள் கிளாஸில் என்னன்னு தெரியல, உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப சோகமாக இல்லைன்னா ரொம்ப தூக்கம் வடிஞ்சிட்டு இப்படின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னடா எப்போவுமே நீ ஆக்டிவாக இருப்ப, இன்னைக்கு என்ன அப்நார்மலாக நீ ஆக்ட் பண்ணுற, புதுசாக வித்தியாசமாக ஆக்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ஒரு காம்பவுண்டோட ஆக்சுவல் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது ஒன்றா இருந்துட்டு அவங்க ரியாலிட்டியில் ஒரிஜினலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னொரு விதத்தில் இருந்தாங்கன்னா அதுதான் நம்ம அப்நார்மல் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்பரை வச்சு சொல்லும்போது மாலிகுலர் மாஸ் ஒன்று கூடலாம் குறையலாம். கரெக்டாக? கூடனா என்ன, குறைஞ்சா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், என்னோட ஒரிஜினல் மாலிகுலர் மாஸ் ஆர் நான் தியரிட்டிக்கலாக படித்த மாலிகுலர் மாஸை விட நான் கண்ணில் பார்க்குற மாலிகுலர் மாஸ் அதை விட குறைஞ்சிருந்துச்சுன்னா அப்போது அந்த மாலிகுல் உடஞ்சிருக்கு ஆர் அந்த மாலிகுல் டிசோசியேட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை நான் டிசோசியேட்டட் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்னும். இதுவே என்னோட ஒரு மாலிகுல் பார்க்க குட்டியுண்டா இருக்குது, ஆனால் லைக் தியரிட்டிக்கலாக குட்டியுண்டா இருக்குது, ஆனால் ரியாலிட்டியில் அதோட ஆக்சுவல் வேல்யூவோட டபுள் த சைஸ் இருக்குன்னா அப்போது அங்கே ரெண்டு குட்டி மாலிகுல் சேர்ந்து ஒரு மாலிகுலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அதைத்தான் நான் அசோசியேட்டட் அப்நார்மல் மாலிகுலர் மாஸ்னு சொல்லுவேன். ஸோ மாலிகுலர் மாஸில் ரெண்டு வகை. ஒன்று என்னோட ஆக்சுவல் வேல்யூ விட என்னோட கால்குலேட்டட் வேல்யூ கம்மியாக இருக்கும், ஹாஃபாக இருக்கும், ஆர் என்னோட அப்சர்வ்ட் வேல்யூ விட கால்குலேட்டட் வேல்யூ டபுளாக இருக்கும். ஹாஃபாக இருந்துச்சுன்னா டிசோசியேஷன், டபுளாக இருந்துச்சுன்னா அசோசியேஷன். அவ்வளோதான். ரைட், அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கான். அப்சர்வ்ட் வேல்யூங்கிறது நம்மளோட நார்மல் வேல்யூவோட லெஸராக இருந்தால் டிசோசியேஷன், அப்சர்வ்ட் வேல்யூங்கிறது நார்மல் வேல்யூ விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அசோசியேஷன். ஆல்சோ இப்போது இந்த காம்பனண்ட் வந்துட்டு வேல்யூ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம வேன் ஹாஃப் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கொண்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டர் உருவானதுக்கு காரணமே, சரி ஓகே நான் வந்துட்டு தியரிட்டிக்கலாக படிக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னொரு வேல்யூ இருக்குது, ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய வேல்யூ தப்பாக இருக்குது, அப்போது இந்த தப்பான வேல்யூவை நான் கரெக்ட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணணும் இல்லையா, ஆர் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அந்த கால்குலேட்டிவ் ஃபேக்டராக தான் இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டர் இருந்திருக்கு. என்னோட தப்பான வேல்யூவை என்னோட மாலிகுல் அசோசியேட் ஆர் டிசோசியேட் ஒன்று சேர்ந்து ஆர் பிரிஞ்சிருக்கிறதுனால என் வேல்யூ தப்பாகுது. அந்த தப்பான வேல்யூவை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ டிசோசியேஷன் ரெண்டு விஷயம் பிரிஞ்சிருக்குன்னா அவங்களோட வேன் ஹாஃப் ஃபேக்டர் எப்போவுமே 1 விட அதிகமாக இருக்கும். அசோசியேஷன் ரெண்டு மாலிகுல் ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஆக்ட் ஆகுதுன்னா அவங்களோட வேன் ஹாஃப் ஃபேக்டர் எப்போவுமே லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். ஆல்சோ சரி மேம், வேன் ஹாஃப் ஃபேக்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவனை வச்சு நான் எப்படி என்னோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கக்கூடிய கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டாக தப்பா ஆர் தப்பாக இருந்துச்சுன்னா எப்படி கரெக்டாக மாற்றலான்னு கண்டுபிடிக்கிறது. ஓகே மெடிக்கோ, டோன்ட் யூ வரி கண்ணா,
ஸோ உங்களுக்கு இன்னும் 4 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. பட் மேம் வித்தின் த நெக்ஸ்ட் 1.5 to 2 monthsக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிச்சிருவோம். ஸோ ஐ கேன் டெல் யூ ஒன் வேர்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 3 தடவை உங்களுக்கான ரிவிஷன் பிரமிளா மேம் கொடுத்துருப்பேன். ஓகேவா? நீட்டுக்கான மினிமம் 3 ரிவிஷன்ஸ் பிரமிளா மேம் கொடுத்துருப்பேன். ஸோ கவலையே படாதீங்க. ரைட், நெக்ஸ்ட் இப்போ வேன் ஹாஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா சொல்கிறேன். கப்னு பிடிச்சிக்கோங்க. ஒன்று நான் எய்தர் என்னோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கக்கூடிய வேல்யூவை கரெக்ட் பண்ணணும், ஆர் என்னோட மாலிகுலர் மாஸை நான் கரெக்ட் பண்ணணும், ஆர் என்னோட மாலிகுல் வந்துட்டு எவ்வளோ அசோசியேட் ஆயிருக்கு எவ்வளோ டிசோசியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போது கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வச்சு சொல்லணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ அப்சர்வ்ட் பை நார்மல். அதாவது அப்சர்வ்ட்னா தப்பான வேல்யூ பை கரெக்டான வேல்யூ. இப்படி சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். தப்பான வேல்யூ பை கரெக்டான வேல்யூ. இதுவே நான் வந்துட்டு மாலிகுலர் மாஸ் வச்சு சொல்லணும்னா அங்கே கரெக்டான வேல்யூ பை தப்பான வேல்யூ. அண்ட் ஃபைனலாக அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் வச்சு சொல்லணும்னா again தப்பான வேல்யூ பை கரெக்டான வேல்யூ. சிம்பிளி ஸ்பீக்கிங் மாலிகுலர் மாஸுக்கு மட்டும்தான் கரெக்ட் பை தப்பு போடணும், பாக்கி எல்லா இடத்துலையும் தப்பு பை கரெக்ட் போட்டால் போதும். புரிஞ்சிச்சா? கிளியரா? எஸ் கண்ணா, இஃப் இன்கேஸ் வேன் ஹாஃப் ஃபேக்டர் 1 இருந்துச்சுன்னா அங்கே அப்நார்மாலிட்டியே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த மாலிகுலர் மாஸ் ஆர் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வேல்யூ கரெக்டுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இஃப் வேன் ஹாஃப் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 then there is no change in the molecular mass, no change in the property values, the actual value is equal to observed value. Right? Okay, next. இப்போ நான் முன்ன சொன்ன அதே மாதிரி தான். சரி, ஓகே, நான் ஃபைனலாக இந்த ஐ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், வேன் ஹாஃப் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு நான் எப்படி என்னோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறது? ஒன்றும் இல்லை. இந்த வேன் ஹாஃப் ஃபேக்டர் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்லே 4 ஃபார்முலா: ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், இந்த 4 ஃபார்முலா கூடயும் மல்டிப்ளை பண்ணால் போதும், சூப்பராக ஜம்முன்னு நம்மளோட ஒரிஜினல் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, பர்ஃபெக்ட் வேல்யூ கிடைச்சிருக்கும். ரைட் கண்ணா? ஸோ கொஸ்டினுக்கு வந்தாச்சு. டக்குன்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். I'll give you a few seconds and எப்பவும் போல மேமே திருப்பி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரைட், ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மெடிக்கோ, முகமது, சஞ்சய். எஸ், ஒரு சஞ்சய் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு சஞ்சய் இருக்கீங்களா? ஸோ எல்லாரும் சால்வ் பண்ணி காமிங்க. மெடிக்கோ, டோன்ட் வரி கண்ணா, 720 out of 720 உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். உங்கள் மனசில் அந்த ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். ஓகேவா? ரைட், சால்வ் பண்ணுங்க. எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத மேம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. So the osmotic pressure of blood is said to be 7.47 bar. நம்மளோட bloodோட osmotic pressure என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். அதாவது pressure value இவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்கான் at 300 Kelvin. டெம்பரேச்சருமே கொடுத்துருக்கான். டு இன்ஜெக்ட் குளுக்கோஸ் டு அ பேஷண்ட் இன்ட்ராவீனஸ்லி, அதாவது ஒரு பேஷண்ட்க்கு குளுக்கோஸ் ஐவி மூலியமாக, நீங்கள் இப்படி ட்ரிப்ஸ்லாம் போடுவீங்களா, ட்ரிப்ஸ் மூலியமாக அனுப்பணும்னா நம்மளோட இந்த சொல்யூஷன் வந்துட்டு பிளட்டுக்கு ஐசோட்டோனிக்காக இருக்கணும். அதாவது பிளட்டோட கான்சன்ட்ரேஷனும் நான் யூஸ் பண்ணக்கூடிய குளுக்கோஸோட கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும். மேம் சொன்னேன் இல்லையா, ஐசோட்டோனிக் ஹைப்போட்டோனிக் எங்கே யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி 2 பேரோட கான்சன்ட்ரேஷனும் சிமிலராக இருக்கணும். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் சொல்யூஷன் இஸ், குளுக்கோஸ் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கணும்? ரைட் மேம், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிருக்கான், அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெரி ஈஸி. ஆஸ்மாசிஸில் ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. கண்ணு மூடிட்டு அந்த ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி எடுத்துக்கோங்க. இங்கே பை அப்படிங்கிறது என்ன வேல்யூக்குன்னா நம்மளோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேல்யூ. பையின்னு பார்த்ததுமே 3.14 யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ்மாசிஸ் கான்செப்டில் பை இஸ் நத்திங் பட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்னன்னு சொல்லியிருக்கான், 7.47 இல்லையா? பிளட்டோட ப்ரெஷர் விச் இஸ் 7.47. 7 கோணலாக போயிடுச்சுப்பா. இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் இன்டூ ஆர் வேல்யூ
R value இங்கே கொடுத்திருக்கான், which is nothing but 0.082 into temperature value. இங்க temperature அப்படிங்கிறது 300 Kelvin இருக்கு. So into 300. ஓகேவா, புரிஞ்சுச்சா? So just இதை நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணா வேல்யூ வந்துரும். கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஷான் மதுரன், I was actually waiting for you கண்ணா. எங்க நம்ம ஷான் மதுரனை மட்டும் காணமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நோ வரிஸ், கரெக்டா வந்துட்டீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட் கண்ணா. சால்வ் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். மெடிக்கோ திருப்பி கொஞ்சம் செக் பண்ணி வேல்யூ சொல்லுங்க பாப்போம். ஓகே, அதாவது நம்ம இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பிளட் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் வேணும்? ஆக்சுவல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வேணும். குளுக்கோஸ் வேணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கான்சென்ட்ரேஷனையும் குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சரி, ஓகே, மேமும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டுமா? ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கால்குலேஷனை கொஞ்சம் டீட்டெயில்டாக போட போகிறேன். ஸோ கால்குலேஷன் C is equal to, C மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பாக்கியெல்லாம் இன்னொரு சைடு போடுறோம், டிவைடட் பை 0.082 into 300. ஓகேவா, இதை டிவைஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், 7.47 வந்துட்டு 7.5 அப்படின்னு வச்சுக்கிறேன். 300 இந்த ரெண்டு ஜீரோவை இங்கே ஆட் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ புள்ளி வந்துட்டு இங்கேருந்து இங்கே 8.2 மாதிரி இருக்கும். 8 into 3 அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 8ஐயும் 7.5ஐயும் கட் பண்ணா, இஃப் இன்கேஸ் இது ஒரு 1 டைம் வருதுன்னா இது 0.9 டைம்ஸ் வர மாதிரி இருக்கும். இதையும் கட் பண்ணால் இது 1 டைம்ஸ்னா இது வந்துட்டு 0.3 டைம்ஸ் வரும் இல்லையா? எஸ், calculation clear-ஆ? So concentration is nothing but 0.3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. Whereas இந்த concentration is nothing but the concentration of blood. நமக்கு என்ன concentration வேணும்? Concentration of glucose. So glucoseோட concentration, actual concentration வேணும்னா நம்ம என்ன பண்ணா போதும், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 0.3 குளுக்கோஸோட மாலிகுலர் மாஸான 180 கூட மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 0.3 into 180, which is 180 plus 180 plus 180. கிடைக்கிற வேல்யூவில் ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணால் போதும். கம்மி பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 554 வரும். அப்ராக்சிமேட்டாக 54 வரும் கண்ணா. எஸ் கண்ணா, மேம் கால்குலேட் பண்ணுறது எங்கேயாச்சும் புரியலைன்னா கேட்டுக்கோங்க. கேட்டு அந்த கொஷினை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போனால் போதும். ஸோ இந்த கொஷின் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கா? எஸ், ஓகே, ரைட், டன் கண்ணா. நெக்ஸ்ட் கொஷின், which one of the following 0.10 m solutions will exhibit the largest freezing point depression? அதாவது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 சொல்யூஷன்ல எந்த சொல்யூஷன் லார்ஜஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்டோட இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ இதுக்கு நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். பட் மேம் இதற்கான ஒரு ட்ரிக் சொல்கிறேன், டக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு கிளைசின், ஹைட்ராசின், குளுக்கோஸ் இவங்க 3 பேருமே எலக்ட்ரோலைட்ஸா நான் எலக்ட்ரோலைட்ஸா? கிளைசின், ஹைட்ராசின், குளுக்கோஸ். சிம்பிளி ஸ்பீக்கிங் இந்த 3 பேர்கிட்டையும் நான் தண்ணியில் போட்டேன்னா எனக்கு அயன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? அயன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. பிகாஸ் glycine, hydrazine and glucose இவங்க 3 பேருமே they are called as non electrolytes. நான் எலக்ட்ரோலைட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட வான் ஹாஃப் ஃபேக்டர் I will always be equal to 0. இதுவே KHSO4 எடுத்துக்கிட்டீங்கன்னா he is an electrolyte, which means obviously அவனோட I factor either ஐயை விட கம்மியாவோ இல்லை ஐயை விட அதிகமாவோ இருக்கும். இந்த கேஸில் I வேல்யூ 2 இருக்கும். which means யாருக்கு I வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களோட ஃப்ரீசிங் பாயிண்டோட சேஞ்ச், பாய்லிங் பாயிண்டோட சேஞ்ச், எல்லா கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அதிகமாக இருக்கும்.
புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எப்பவுமே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தானா உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோங்க எலக்ட்ரோலைட்ஸா நான் எலக்ட்ரோலைட்ஸான்னு பாருங்க. அதாவது அவங்கள நான் அயான்ஸா பிரிச்சேன்னா அவங்க பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானா மாறுவாங்களா இல்லையான்னு பாருங்க. மாறனா வெல் அண்ட் குட், அவங்களோட ஐ வேல்யூ எய்தர் கிரேட்டர் ஆர் லெஸரா இருக்கும். மாறலைன்னா அவங்களோட ஐ வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? Okay, I hope it is clear. Next, போயிடலாமா? Okay, next question. A set of solutions prepared using 180 gram of water as a solvent and 10 gram of non-volatile solutes A, B, C. So, இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம 3 விதமான சொல்யூஷன் உருவாக்குறோம் கண்ணா. கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. நம்ம 3 விதமான சொல்யூஷன் உருவாக்குறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல நம்ம வந்துட்டு வாட்டர் கூட 10 grams ஆஃப் ஏ ஆட் பண்ணுறோம். ஏ சொல்யூஷன் அதை வச்சுக்கலாம். செகண்ட் சொல்யூஷனில் அதே மாதிரி வாட்டர் கூட 10 grams ஆஃப் பி ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நான் பி சொல்யூஷன் வச்சுக்கிறேன். மூணாவதாக இருக்கக்கூடிய சொல்யூஷனில் நான் வாட்டர் கூட சி அப்படிங்கிற ஒரு சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன். அதை நான் சி சொல்யூஷன் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போது என்கிட்ட 3 சொல்யூஷன் இருக்குது. அந்த 3 சொல்யூஷனுக்கு 3 விதமான கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வேல்யூ, வேன் ஹாஃப் ஃபேக்டர், அப்நார்மல் வேல்யூ, எல்லா வேல்யூவும் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். அவுட் ஆஃப் தீஸ் ஆல் தீஸ் வேல்யூஸ் நம்ம இவங்க 3 பேரையும் ரிலேட்டிவ் lowering of vapor pressure வச்சு சொல்லணும். relative lowering of vapor pressure. relative lowering of vapor pressure வச்சு சொல்லணும்னா or say for example colligative property இருக்கிற யாராவது ஒருத்தங்களை வச்சு சொல்லணும்னா நீங்க அந்த ஃபார்முலாக்கு டைரக்டா போக வேண்டிய அவசியம் இருக்காதுக்கன்னா சிம்பிளி ஸ்பீக்கிங் அவங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் பார்த்தா போதும். ஸோ Na என்ன, NB என்ன, NC என்ன, number of moles in A, number of moles in B, number of moles in C கண்டுபிடிச்சா போதும். ரைட். ஸோ நமக்கு என்ன தெரியுது, நம்மளோட A ஓட மோலார் மாஸ் வந்து 100. ஸோ 100 டிவைடட் பை நம்மளோட வாட்டரோட சாரி மாற்றி எழுதிட்டேன். இப்போ நம்மளோட வாட்டரோட கிவன் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோக்குன்னா 180 டிவைடட் பை நம்மளோட A சொல்யூஷனோட வேல்யூங்கிறது 100. 180 by 100 1.8 அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ். சிமிலர்லி NB கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணா போதும் 180 டிவைடட் பை இங்கே 200 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ 200 டிவைட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் கேஸில் 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1.8னா செகண்ட் கேஸில் 200ஆல் டிவைட் பண்ணும்போது 1.8ஓட பாதி வரும், which is nothing but 0.9. மூணாவது கேஸில் நான் என்ன பண்ணுறேன், என்னோட சால்வெண்ட்டோட வேல்யூ which is 180 ஏன்னா வந்துட்டு சியோட வேல்யூ which is 10,000ஆல் டிவைட் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி 180 டிவைடட் பை 10,000 ரொம்ப குட்டி வேல்யூ தான் வரும். 0 கட் பண்ணிவிட்டு நீங்கள் வேல்யூ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 0.018 வரும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இப்போ இதெல்லாம் தான் உங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. ரைட். நெக்ஸ்ட் இவங்க 3 பேரோட வேல்யூவையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. யாருக்கு வேல்யூ அதிகமோ அவங்களோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். யாருக்கு வேல்யூ கம்மியோ அவங்களோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் கம்மியாக இருக்கும். பீட் ரிலேட்டிவ் லோவரிங், பீட் உங்களோட பாய்லிங் பாயிண்ட், பீட் ஃப்ரீசிங் பாயிண்ட், எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். அப்போ இந்த 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது, ஏவோட வேல்யூ அதிகமாக இருக்கு, தென் பியோட வேல்யூ, தென் சியோட வேல்யூ. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணி பார்த்தலாமா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? ஓகே. மெமரைஸ் ஃபார்முலாஸ்.
கண்ணா ஃபார்முலாஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு there is no easy task because most of the time மேம் வந்து ஃபார்முலாஸ்க்கு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நீங்கள் ஃபார்முலா சைடே போக வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஒரு சில சாப்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபார்முலாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் நான் ஒரு 9 ஃபார்முலாஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி கேசஸில் மட்டும் நீங்கள் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி படிக்கணும்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்முலா ஷீட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸோட ஃபார்முலாஸையும் லைனாக சாப்டர் பேர் ஃபார்முலான்னு சொல்லி லைனாக எழுதி வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிற இடத்துலையோ இல்லை உங்கள் ரூமோட கதவோட இடத்துலையோ ஒட்டி வச்சுருங்க. டெய்லி மார்னிங் ஈவினிங் நைட் 3 நேரம் அந்த கதவை திறக்கும் போலாம் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு கடன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் திறக்கணும்னு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி டெய்லி 3 நேரம் வச்சுட்டு ஒரு மாதம் நீங்கள் படிச்சிங்கன்னா, பத்தியம் மாதிரி ஒரு மாதம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் எல்லா ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். Trust me, this is a proven process. இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே கண்ணா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்சோ வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்ணா, லைவ் செஷனுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் இல்லை மேம் முடியலன்னு சொல்லிட்டு லைவ் இல்லாமல் ரெக்கார்டரில் பார்க்குறீங்கன்னா உங்களோட டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேம் அதை கிளாரிஃபை பண்ணி அதற்கான ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன். ஓகே கண்ணா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு டாபிக் வீடியோ போடணும்னா, ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் பேஸ் பண்ணி போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி ஏதாச்சும் போடணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வித்தின் 1 or 2 days மேம் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுடுறேன். ஓகே, டுமாரோ நாளைக்கு என்ன செஷன் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? ஸோ நாளைக்கு சண்டே, கண்டிப்பாக சண்டே யாரும் காலையில் எந்திரிக்க மாட்டீங்க. ஸோ அதனால மேம் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நாளைக்கு மார்னிங் ஒரு 9 o'clock போல் நம்மளோட ப்ராக்டிஸ் கொஷின் செஷன்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வச்சுக்கலாம். 9 o'clock ஓகேவா? எல்லாரும் 9 o'clock வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் 9 o'clock 9 to 10, 10:30 நம்ம வந்துட்டு நம்மளோட சொல்யூஷன்ஸ் டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸ் டாபிக் வைஸாக கவர் பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்டர் தட் நாளைக்கு ஈவினிங் 6:30 இன்னைக்கு வந்த செஷன் மாதிரியே நம்ம சொல்யூஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆல் தோஸ் கொஷின்ஸ் இன்க்ளூடிங் AAPMT எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக டக்கராக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மார்னிங் 9 o'clock, ஈவினிங் 6:30 அண்ட் நடுவில் உங்களுக்கான அந்த ஆர்கானிக் டாபிக்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா, லைக் மீசோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ், அந்த வீடியோலாம் வந்துடும். ஓகே கண்ணா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் த செஷன். நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக பிரமிளா மேம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நாளைக்குள்ள செஷனில் உங்களை மீட் பண்ணுறதுக்காகவும் நம்ம எப்படி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் நான் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுறதுக்காக we'll set on to the time. Until then, this is Premila Ma'am signing off. Thank you and have a great day.